السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, சிடியின் உங்கள் கேள்வி நேரம் நிகழ்ச்சியூடாக இந்த வாரத்திலும் உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நிகழ்ச்சியின் முழுமையான நோக்கம் மார்க்கம் சம்பந்தப்பட்ட உங்களுடைய சந்தேகங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையிலிருந்து பதிலளிப்பதாக அமைந்திருக்கிறது. எனவே நீங்கள் முன்வைக்கின்ற உங்களுடைய கேள்விகளுக்கு குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையிலே ஆய்வு செய்து நாங்கள் பதில் வழங்கி கொண்டு வருகிறோம். அந்த வரிசையிலே இந்த வாரத்திற்கான நாங்கள் தெரிவு செய்திருக்கக்கூடிய கேள்விகளில் முதலாவது கேள்வியாக 3 சகோதரர்கள் கேள்வி கேட்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு விதமான கேள்விகள் தான், ஒரே கருத்தில் அமைந்த கேள்விகள். என்ன கேட்கிறாருன்னு சொன்னா, பையத் செய்யாதவன் முஸ்லிம் இல்லை என்று ஜமாத்துல் முஸ்லிமின் என்ற ஒரு கூட்டம் வாதிட்டு வருகிறது. இது பற்றி எனக்கு விளக்கம் தரவும். அவர்கள் பையத்திற்காக வைக்கின்ற ஆதாரமாக யார் ஒருவர் பையத் செய்யாமல் மரணிக்கிறாரோ அவர் ஜாஹிலியா மரணம் அடைகிறார். 2வது, கருப்பு நிற அடிமையாக இருந்தாலும் அவருக்கு கட்டுப்படுங்கள் என்ற கருத்தை முன்வைக்கிறார்கள். பல்வேறு ஆதாரங்களை சான்றுகளையும் அவர்கள் முன்வைக்கிறார்கள். இதன் அடிப்படையில் பையத் பற்றி விளக்கத்தை தருக என்று ஒரு சகோதரர் கேட்கிறார். இன்னொரு சகோதரர் ஜமாத்துல் முஸ்லிமின் பற்றி விளக்கம் தர முடியுமா என்று கேட்கிறார். அவர் நிஃப்ராஸ் பின் இத்ரீஸ் என்று அவருடைய பெயரை குறிப்பிட்டிருக்கிறார். மற்றும் ஒரு சகோதரர் இஸ்லாத்தின் நுழைவாயில் பையத்தா கலிமாவா பதில் தரவும் என்று நஜீப் பின் அப்துல் நாசர் என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரர் கேட்டிருக்கிறார். இந்த 3 சகோதரர்களும் அடிப்படையாக கேட்டிருக்கக்கூடிய கேள்வி என்று சொன்னா, பையத் செய்யுமாறு இஸ்லாம் வலியுறுத்துகிறதா? ஒருவர் இஸ்லாத்துக்கு நுழைவதாக இருந்தால் பையத் செய்ய வேண்டும் என்று அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்களா என்றுதான் அந்த கேள்விகளின் சாராம்சமாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, ஒருவர் இஸ்லாத்திற்கு நுழைவதாக இருந்தால் அவர் ஷஹாதத்தை சொல்ல வேண்டும் என்றுதான் இஸ்லாம் சொல்கிறது. நாம் அனைவரும் அறிந்து வைத்திருக்கக்கூடிய சஹீஹுல் புகாரியில் வரக்கூடிய செய்திதான், புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸின், இஸ்லாம் என்பது 5 தூண்கள் மீது நிறுவப்பட்டுள்ளது. ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அதுல அடிப்படையானது அல்லாவை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை என்று ஒருவர் ஷஹாதா கூற வேண்டும், உறுதி அளிக்க வேண்டும். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாவின் அடிமையும் தூதருமாவார் என்று உறுதியளிக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய அடிப்படையானது. இந்த ஷஹாதாவை யார் சொல்கிறார்களோ அவர்கள் தான் முஸ்லிம்களாக மாறுகிறார்கள். அப்போ ஒருவர் முஸ்லிமான பிறகுதான் அடுத்ததாக தொழுகை கடமையாகும், அதுக்கு அடுத்ததாக ஜகாத்து கடமையாகும், நோன்பு கடமையாகும், ஹஜ்ஜு கடமையாகும். இதெல்லாமே ஒருவர் முஸ்லிமான பிறகு கடமையாக கூடியவைகளாக இருக்கின்றன. அப்ப ஷஹாதா என்பதுதான் இஸ்லாத்தின் நுழைவாயில் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனா ஜமாத்துல் முஸ்லிமினை சேர்ந்த சகோதரர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னா, ஒருவர் முஸ்லிமாக வேண்டும் என்றால் பையத்தை செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள். அவங்க அதற்கு என்ன ஹதீசுகள் ஆதாரமா வைக்கிறாங்களோ அதுக்குரிய விளக்கம் என்னன்றதை பார்ப்பதற்கு முன்பதாக ஒருவர் முஸ்லிம் ஆவதற்கு பையத் செய்ய வேண்டுமா என்பதை பற்றி அல் குர்ஆன் என்ன சொல்கிறது என்பதை நாங்கள் பார்ப்போம். அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல 60வது அத்தியாயத்துல 12வது வசனத்துல சூரத்துல் மும்தஹினால அல்லாஹ் சொல்லும் போது, யா அய்யுவன் நபியு, நபியே என்று அல்லாஹ் நபியை விழித்து பேசுகிறார். இதா ஜாஅக்கல் முஃமினாத்து, நபியே உங்களிடம் விசுவாசம் கொண்ட பெண்கள் வந்தால், எதற்காக வந்தால்? யுபாயிஅனக, பையத் செய்வதற்காக வந்தால். அலா அல்லாஹ் யுஸ்ரிக்ன பில்லாஹி ஷைஅன், எதிலெல்லாம் பையத் செய்வார்கள்? அல்லாஹ்வுக்கு எந்த சந்தர்ப்பத்திலும் இணை கற்பிக்க மாட்டோம், வலா யஸ்ரிக்ன, திருட மாட்டோம், வலா யஸ்னீன, விபச்சாரம் செய்ய மாட்டோம், வலா யக்துல்ன அவுலாதஹுன்ன, அவர்கள் தங்களுடைய குழந்தைகளை கொல்ல மாட்டோம், வலா யதீன பிபுஹ்தானின் யஃப்தரீனஹு பைன ஐதீஹின்ன வ அர்ஜுலிஹின்ன, அவர்கள் நாங்களாக இட்டுக்கட்டி எந்த அவதூறையும் நாங்கள் சொல்ல மாட்டோம், வலா யஹ்சீனக ஃபீ மஅரூஃபின், நல்ல விஷயங்களில் உமக்கு மாறு செய்ய மாட்டோம், ஃபபாயிஉன்ன, அப்படிப்பட்ட விஷயங்கள் அவங்க பையத் எடுக்க வந்தா ஃபபாயிஉன்ன, அவர்களிடம் நீங்கள் பையத்தை பெற்றுக் கொள்ளுங்கள், வஸ்தக்ஃபிர் லஹுன்னல்லாஹ், அவர்களுக்காக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேளுங்கள்
இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் மன்னிப்பவன் நிகரற்ற அன்புடையவன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப இந்த வசனத்தை நன்றாக அவதானியங்கள். அல்லாஹ் தஆலா பல விஷயங்களை சொல்றான். முதலாவது விஷயம், நபியை விழிச்சு அல்லாஹ் கூப்பிட்டு, யா அய்யுவன் நபியோ, நபியே, இதா ஜாஅக்கல் முஃமினாத், உங்களிடம் விசுவாசம் கொண்ட பெண்கள் வந்தால், மூமினான பெண்கள் வந்தால், எதற்கு வந்தால், யுபாயனக, பையத் செய்வதற்காக வந்தால், இன்ன விஷயங்கள்ல பையத் செய்வதற்காக மூமினான பெண்கள் வந்தால், அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் பட்டியல் போட்டுட்டு ஃபபாயிஉஹுன்ன, அவர்களிடம் நீங்கள் பையத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப இந்த பையத்தை பெற்றுக்கொள்வதற்காக வருபவர்கள் இதுவரைக்கும் அவர்கள் பையத் செய்யவில்லை. ஆனா அவர்கள் யார் என்று அல்லாஹ் சொல்கிறான்? இதா ஜாஅக்கல் முஃமினாத், அவங்க மூமினான பெண்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப மூமினான பெண்களாக இருந்து அடுத்த நிலையில் தான் பையத் செய்வதற்காக வருவார்கள். பையத் செய்துவிட்டு மூமினான பெண்களாக மாறவில்லை. இந்த பெண்கள் வந்து விட்டார்கள். எதற்காக வருகிறார்கள்? பையத் செய்வதற்காக. இதுவரைக்கும் பையத் செய்தார்களா? பையத் செய்யவில்லை. அப்ப அவங்க பையத் செய்வதற்கு முன்பதாகவே அவர்களை அல்லாஹ் மூமினான பெண்கள் என்று சொல்லிட்டான். இப்போ பையத் இஸ்லாத்தின் நுழைவாயிலா? பையத் இஸ்லாத்தின் நுழைவாயிலாக இருந்தால் அல்லாஹ் இப்படி சொல்லுவானா? மூமினான பெண்கள் பையத் செய்வதற்கு முன்பதாகவே அந்த பெண்கள் இஸ்லாத்துக்கு வந்து விட்டார்கள், மூமினாகி விட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லுவானா? சொல்ல மாட்டான். குர்ஆன் தான் அடிப்படை விளக்கம். அடிப்படையாக அல் குர்ஆன் சொல்கிறது, ஒருவர் பையத் செய்வதற்கு முன்பதாகவே மூமினாக முடியும், முஸ்லிமாக முடியும் என்று அல் குர்ஆன் தெள்ள தெளிவாக பிரகடனப்படுத்தி இருக்கும் போது, பையத் செய்து விட்டால் தான் முஸ்லிமாக முடியும் என்று எப்படி வியாக்கியானம் சொல்வார்கள்? அல் குர்ஆனுக்கு மாற்றமாக எப்படி இப்படி ஹதீசுகளை புரிந்து கொள்வார்கள்? புரிந்து கொள்ள முடியாது. அப்ப இஸ்லாத்தினுடைய அடிப்படை, இஸ்லாத்திற்கு வருவதற்கு பையத் என்பது அவசியம் கிடையாது. ஒருவர் அல்லாஹ்வை நம்பினால், அல்லாஹ்வுடைய ரசூலை நம்பினால், மறுமையை நம்பினால், ஈமான் கொள்ள வேண்டிய விஷயங்களை நம்பினால் அவர்கள் மூமினாகி விடுவார்கள். அந்த ஈமானை வெளிப்படுத்துவதற்கான அடிப்படை ஷஹாதாவை தவிர பையத் என்பது அல்ல என்பது இந்த வசனத்தினூடாக நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். இவங்க ரெண்டு ஹதீஸ் ஆதாரமா காட்டுறாங்க. என்ன ஆதாரமா காட்டுறாங்க? முதலாவது ஹதீஸ், இது இந்த பையத்து எடுக்கக்கூடிய இலங்கையில ஜமாத்துல் முஸ்லிமின் அமைப்பு, இந்த பையத்து கூட்டம், இது அல்லாத சில தரீக்காக்கள் பையத்துகளை எடுக்கிறார்கள். அதுவல்லாத சில இஸ்லாமிய இயக்கங்களும் தவறான காரியங்களுக்காக வேண்டியெல்லாம் பையத் எடுக்கிறாங்க. ஒருத்தரை முரீதாக்கி கொண்டு அந்த முராதிடம், அந்த முரீது போய் பையத் செய்யணும் என்ற மாதிரி எல்லாம் நிறைய செட்டப் வச்சிருக்கிறாங்க. இந்த ஏமாற்று பேர்வழிகள் அனைவரும் எதை ஆதாரமா காட்டுவாங்கன்னு சொன்னா இந்த ஹதீஸை தான் ஆதாரமா காட்டுவாங்க. அதுல என்ன வருது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் மாத்த, ஒருவர் மரணித்து விட்டால், வலைஸ ஃபீ உருகிஹி பைஅத்துன், அவருடைய களத்தில் பையத் என்பது இல்லாமல் மரணித்து விட்டால், மாத்த மீத்தத்தன் ஜாஹிலியா, அவர் ஜாஹிலியத்துடைய மரணத்தை தழுவி விட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல 3771வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸை எடுத்து காட்டி பார்த்தீர்களா? உங்களுடைய களத்தில் பையத்தின் விலங்கு தொங்க வேண்டும். பையத்தின் விலங்கு தொங்காத நிலையில் நீங்கள் மரணித்து விட்டால் நீங்க ஜாஹிலியத்தில் மரணித்து விடுவீர்கள். ஜாஹிலியா மரணம் என்றால் என்ன தெரியுமா? இஸ்லாம் அல்லாத மரணம். இஸ்லாம் அல்லாத மரணம். அப்ப பையத்தின் மூலமாகத்தான் உங்களுக்கு இஸ்லாம் உறுதிப்படுத்தப்படுகிறது என்று திசை திருப்பி, பையத் இல்லாமல் மரணிப்பது, பையத் இல்லாமல் வாழ்வது இஸ்லாம் இல்லாமல் வாழ்வதற்கு சமம் என்ற மாதிரி இந்த ஹதீஸை திரிவுபடுத்தி பேசுவாங்க. இப்படி பேசக்கூடியவங்க இந்த ஹதீஸ்ல வார அனைத்து விஷயங்களையும் கவனிக்கணுமா இல்லையா? இந்த ஹதீஸ் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. எப்ப அறிவிக்கிறாங்க? எந்த சந்தர்ப்பத்தில் அறிவிக்கிறாங்க? இந்த பையத் சம்பந்தப்பட்ட ஹதீஸ்ல அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்றதையெல்லாம் கவனிச்சு இந்த ஹதீஸை புரியணுமா இல்லையா? புரியணும். இந்த ஹதீஸ்ல என்ன வருது? அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மாகான ஜமன யஸீத் இப்னு முஆவியா, யஸீத் இப்னு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்துல ஒரு போர் ஏற்படுகிறது. அந்த போர் என்னன்னு சொன்னா கானமின் அம்ரில் ஹர்ரா, ஹர்ரா என்று சொல்லக்கூடிய போர் நடைபெறுகிறது. அதுல நிறைய குழப்பங்கள் சமூகத்தில் ஏற்படுகிறது. அந்த நேரத்துல பல பேர் பல குழுக்களாக பிரிந்து விடுகிறார்கள். அதிலே அப்துல்லா இப்னு முத்தி என்று சொல்லக்கூடிய ஒருவர் தனக்கு பின்னால் ஒரு கூட்டத்தை உருவாக்கி கொண்டு அந்த கூட்டத்தின் தலைவன் நான் தான் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்.
அப்போதுதான் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவரை சந்திப்பதற்காக செல்கிறார்கள். செல்லும் போது அப்துல்லா இப்னு முத்திஐ என்று சொல்லக்கூடிய நபி தோழர் என்ன சொல்கிறார்? இத்ரஹு லி அபி அப்துர் ரஹ்மான் விசாதா, அபு அப்துர் ரஹ்மானுக்கு ஒரு தலையணைய போடுங்க, அவர் கொஞ்சம் உட்கார்ந்து கொள்ளட்டும், வசதியா உட்காரட்டும் என்று சொல்கிறார். அப்ப அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஃபகால இன்னி லம் ஆதிக லி அஜ்லிஸ, நான் உட்காருவதற்காக இந்த இடத்திற்கு வரவில்லை. அத்தைதுக லி உஹத்திஸக ஹதீஸன் சமயத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து நான் செவியுற்ற ஒரு நபிமொழியை உங்களுக்கு அறிவிப்பதற்காகத்தான் வருகிறேன். யகூலு சமயத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? மன் ஹலக யதன் மின் தாஅத்தின், யார் ஒருவர் ஆட்சிக்கு கட்டுப்படாத நிலையில் தனது கையை விலக்கிக் கொள்வாரோ, தான் தனியாக ஒதுங்கி செல்வாரோ, லக்கியல்லாஹ யௌமல் கியாமத்தி லா ஹுஜ்ஜத லஹு, அவர் மறுமை நாளில் அல்லாஹ்வை சந்திக்கும் போது எந்த ஒரு சான்றும் இல்லாத நிலையில் அவர் அல்லாஹ்வை சந்திப்பார். அதுக்கு பிறகுதான் சொல்கிறார், வமன் மாத்த வலைஸ ஃபீ உனுகிஹி பைஅத்துன், யார் ஒருவர் தனது களத்தில் பையத்தின் விலங்கு இல்லாமல் மரணிக்கிறார்களோ, மாத்த மீத்தத்தன் ஜாஹிலியா, அவர் ஜாஹிலியத்தின் மரணத்தை தழுவுகிறார் என்று அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அப்ப ஒரு ஆட்சிக்கு எதிராக நீங்கள் கிளர்ச்சி செய்கிறீர்களே, தனியாக ஒதுங்கி இருக்கிறீர்களே, ஆட்சிக்கு எதிராக மக்களை திரட்டுகிறீர்களே, இது நல்லது அல்ல. அந்த ஆட்சிக்கு நீங்க கட்டுப்படணும், ஆட்சிக்கு கீழே நீங்க வந்து சேரணும். ஆட்சிக்கு பையத் செய்யாமல் நீங்கள் விலகி சென்றால் அதுதான் ஜாஹிலியத்தின் மரணம் என்று அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸ அறிவித்து அந்த சூழ்நிலையை வைத்து இலகுவாக புரிந்து கொள்வதற்கு முடியுமா? இல்லையா? முடியும். இதை விட்டுட்டு கண்டறிந்தவர்களுக்கெல்லாம், முகவரி தெரியாதவர்களுக்கெல்லாம், ஆன்மீக தலைவர்கள் என்று தங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களுக்கெல்லாம் பையத் செய்ய வேண்டும் என்று ஆட்சி சம்பந்தப்பட்ட ஒரு பையத்தை கொண்டு போய் அப்படியே திரிவுபடுத்தி மக்களை ஏமாற்றக்கூடியவர்களாக இந்த பையத்தை வாங்கக்கூடிய மையத் இயக்கங்கள் செய்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி பையத் விஷயத்துல நடந்து கொண்டார் என்ற அவருடைய வரலாறு கூட நமக்கு ஃபத்ஹுல் பாரியிலே தெளிவாக பார்க்க முடிகிறது. இது ஹதீஸ் ஆதாரமாக முன்வைக்காவிட்டாலும் இந்த பையத் சம்பந்தமான செய்தியை புரிந்து கொள்வதற்கு இலகுவானதாக இது அமைகிறது என்பதால் இந்த மேலதிக ஆதாரங்களை சொல்கிறோம். அவர் எந்த அளவுக்கு செய்கிறார்? ஆரம்பத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனித்தனியாக பிரிஞ்சு 2 ஆட்சியை வச்சு கொள்றாங்க. இந்த நேரத்தில் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் பையத் செய்யவில்லை, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் பையத் செய்யவில்லை, அப்படியே ஒதுங்கி நிற்கிறார்கள். அதே போன்று அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சிரியாவில் கவர்னர் பொறுப்பை ஏற்றுக்கொள்ள சொல்லி அழைப்பு வந்த நேரத்துல கூட அதையும் அவர் மறுக்கிறார். 2 ஆட்சி, நீங்க ஆட்சியில அந்த சீரமைப்பை குலைத்து விட்டீர்கள், 2 ஆட்சியாக நீங்கள் நடத்தினால் எப்படி பையத் பண்றது? பையத் செய்ய முடியாது என்று ஒதுங்கிக் கொள்கிறார். பிறகு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்துல ஹசன் இப்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய ஆட்சியை சமரசம் செய்து ஒரு ஆட்சிக்கு கீழே இஸ்லாமிய ஹிலாஃபத்தை கொண்டு வருகிறார்கள். அந்த நேரத்தின் போது மக்கள் அணிதிரண்டு பையத் செய்கிறார்கள். அப்ப முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பிறகு அவருடைய மகன் யஸீத் இப்னு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சியை நடத்தி போறாங்க. அப்போ ஒரே ஒரு ஆட்சி மட்டும் இருக்குது. அந்த நேரத்துல தான் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பையத் செய்தார்கள் என்று வருது. அப்ப பையத் இல்லாம கொஞ்சம் காலம் வாழ்ந்தாரு. அப்ப அவர் ஜாஹிலியத்துல இருக்கக்கூடிய நிலையிலையா இந்த காலத்துல இருந்தார்? அந்த பையத் என்பது ஆட்சிக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய விதத்தில் வரணும், ஆட்சியும் ஒன்றாக இருக்கணும். ஆட்சி ஒன்றாக இருக்கும் நிலையில் அந்த ஒருமித்த ஆட்சிக்கு கீழே பையத் செய்து வாழ வேண்டும் என்ற செய்தியை தான் இந்த முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி சொல்வதனால உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகவும் கவனமாக இருந்து அந்த விஷயத்திலே பையத்தை நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இது மாத்திரம் அல்லாமல் மீண்டும் ஹிலாஃபத்திலே ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது. அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காபாவை மட்டும், மக்காவை மட்டும் தனி ஆட்சி பிரதேசமாக பிரகடனப்படுத்துகிறார். அந்த நேரத்துல ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் என்று சொல்லக்கூடியவர் கலீஃபா உரிமையை கோரிய அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எதிராக போர் பிரகடனம் செய்கிறார். மக்காவையே தாக்கக்கூடிய நிலைக்கு சூழ்நிலை ஏற்படுகிறது. அந்த நேரத்தில் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃபையும் அமீராக ஏற்றுக்கொள்ளவில்லை, அப்துல்லா இப்னு ஜுபைர் அவர்களையும் அமீராக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஹிலாஃபத்துல பிரச்சனை, 2 ஹிலாஃபா ஏற்படுகிறது. யாருக்கு கீழே நான் பையத்துல நிக்க மாட்டேன் என்று ஒதுங்கி நிற்கிறார். அதற்கு பிறகு ஒட்டுமொத்த இஸ்லாமிய சாம்ராஜ்யமும்
அப்துல் மலிக் பின் மர்வானுடைய ஆட்சி காலத்துல ஒரு ஆளுகைக்கு கீழே கொண்டு வரப்படுகிறது. அந்த நேரத்தில் தான் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்துல் மலிக் பின் மர்வான் என்று சொல்லக்கூடிய ஆட்சியாளருக்கு பையத் செய்தார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். என்ன காட்டுது? இது ஆட்சியாளருக்கு செய்ய வேண்டிய பையத்து. ஆட்சியாளர் இருக்கும்போது கட்டுப்படுதலில் இருந்து நீங்கள் விலகிச் செல்ல வேண்டாம். கட்டுப்படுதலில் இருந்து நீங்கள் விலகிச் சென்றால் ஜாஹிலியத்தின் மரணம் உங்களுக்கு ஏற்படும். கட்டுப்படுவது எப்படி? ஆட்சி குர்ஆன் சுன்னா அடிப்படையில் நிலை பெறும் காலம் எல்லாம் ஆட்சியாளருடைய கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு வாழ்வதுதான் கட்டுப்படுதல் என்பது. அதுவும் மார்க்கத்துக்கு முரணாக ஆட்சியாளர் கட்டளையிட்டால் அதிலும் கட்டுப்பட வேண்டியதில்லை என்பது இஸ்லாத்தின் நிலைப்பாடாக இருக்கிறது. அத்தாஅத்து ஃபில் மஅரூஃப், கட்டுப்படுதல் என்பது நன்மையான காரியங்களில் மாத்திரம்தான் என்று இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. பையத் செய்யாமல் விலகி இருப்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள். அதை யாரை எச்சரித்திருக்கிறார்கள்? யாரை விட்டு விலகுவர்களை எச்சரிக்கப்படுகிறது என்று சொன்னால், அது பற்றிய ஒரு செய்தி புகாரியில 7053வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அதுல எப்படி வருதுன்னு சொன்னா, மன் கரியா மின் அமீரிஹி ஷைஅன், யாராவது உங்களில் ஒருத்தர் உங்களுடைய அமீரில் ஏதாவது ஒரு விஷயத்தை வெறுப்பாக கண்டால் ஃபல் யஸ்பிர், அதை அவர் பொறுத்து கொள்ளட்டும். ஃபஇன்னஹு மன் ஸரஜ மினஸ் சுல்தானி ஷிப்ரன், யார் ஒருவர் சுல்தானை விட்டு ஒரு ஜானளவு விலகிச் செல்வாரோ மாத்த மீத்தன் ஜாஹிலியா, அவர் ஜாஹிலியத்தின் மரணத்தை தழுவுகிறார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி இருக்கிறார்கள். அப்ப இந்த சுல்தானை விட்டு விலகுவது, சுல்தானுக்கு பையத் செய்யாமல் இருப்பது, சுல்தானுக்கு கட்டுப்படாமல் இருப்பதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைஅத் மூலமாக சொல்லி இருக்கிறார்களே தவிர, இங்க இருக்கக்கூடிய ஆன்மீக தலைவர்கள் எல்லாம் சுல்தான்களா? இவர்கள் சொல்லில் சுல்தான்கள், செயலில் சைத்தான்கள். சொல்லில் சுல்தானாக இருப்பவர்களுக்கெல்லாம் பையத் செய்யணும் என்றதில்லை. யாரிடம் பையத் செய்ய வேண்டும்? யார் அதிகாரத்தை பெற்ற சுல்தானாக இருக்கிறாரோ, யார் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய சுல்தானாக இருக்கிறாரோ, அத்தகைய சுல்தான் ஒருவருக்கு பையத் செய்வதை பற்றி தான் இந்த செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதனால தான் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சியாளர்களுக்கு பையத் செய்வதற்காகவே இந்த செய்தியை பயன்படுத்தினார்கள். இது ஆட்சி அதிகாரத்துக்கான ஒரு பையத் என்பது தெளிவாக விளங்குகிறது. இதை விட்டுட்டு ஆன்மீக தலைவர்களிடம் பையத் செய்வதும், அப்படி பையத் செய்தால்தான் இஸ்லாத்துக்குள்ள நாங்க நுழைந்ததாக கருதப்படுவதும் என்பது குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமான அப்பட்டமான ஒரு தவறான செயல் என்பதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்கிறோம். இன்னும் சொல்ல போனால், பையத் என்பது ஆன்மீக ரீதியாக செய்யப்படுகின்ற பையத்தாக இருந்தால் அந்த பையத்தை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியானவன் யார் என்றால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மாத்திரம்தான். ஏன்? நாங்கள் ஆன்மீக ரீதியாக நம்முடைய இபாதத்துகளை யாருக்கு முன்வைக்க வேண்டும்? அல்லாவுக்கு தான் முன்வைக்க வேண்டும். அல்லாவுக்கு தான் நாங்கள் பையத் செய்ய வேண்டும். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அல்லாஹ் தஆலா பையத்தை பெற்றுக்கொள்ளுமாறு சொல்கிறான். அல்லாவுக்கு செய்ய வேண்டிய பையத்தை அல்லாவின் தூதரிடத்தில் செய்யுமாறு அல்லாஹ் சொல்கிறான். அதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நாங்கள் பையத் செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ஆரம்பத்தில் சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பையத் செய்தார்கள். இதை தாண்டி அல்லாவுக்கு செய்ய வேண்டிய பையத்தை அல்லாவின் தூதரை தாண்டி வேறு எவருக்கும் செய்யுமாறும் அல்லாஹ்வோ அல்லாஹ்வுடைய தூதரோ நமக்கு கட்டளையிடவில்லை. அல்லாவின் தூதரிடம் செய்யப்படுகின்ற அந்த பையத்தை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த அடிப்படையில் நாம் செய்ய வேண்டும் என்பதை அல் குர்ஆன் தெள்ளத் தெளிவாக சொல்கிறது. 48வது அத்தியாயத்துல 10வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லதீன யுபாயிஊனக, நபியே உங்களிடம் யார் பையத் செய்ய வருகிறார்களோ, பையத் செய்தார்களோ, இன்னமா யுபாயிஊனல்லாஹ், அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பையத் செய்கிறார்கள். யதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம், அவர்களுடைய கைகளுக்கு மேலே அல்லாஹ்வின் கை இருக்கிறது. ஃபமன் நகஸ ஃபஇன்னமா யன்குஸு அலா நஃப்ஸிஹி, யார் இந்த பையத்தை முறித்துக் கொள்கிறார்களோ அவர்கள் தங்களுக்கு எதிராகவே முறித்துக் கொள்கிறார்கள். வமன் அவ்ஃபா பிமா ஆஹத அலைஹுல்லாஹ், யார் அல்லாஹ்விடம் செய்ய பையத்தை முழுமைப்படுத்துவார்களோ ஃபஸயூதீஹி அஜ்ரன் அலீமா, அவர்களுக்கு மகத்தான கூலியை அல்லாஹ் வழங்குவான் என்று இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்கிறார். அப்ப நபிகள் நாயகத்திடம் செய்யக்கூடிய பையத்து அல்லாஹ்விடம் செய்யும் பையத்துக்கு சமம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டார். நபிகள் நாயகத்திடம் நாங்கள் பையத் செய்கிறோம் என்பதன் அர்த்தம் அல்லாஹ்க்கு செய்ய வேண்டிய பையத்தை அல்லாஹ்வின் தூதர் என்பதனால நபிகள் நாயகத்துக்கு நாங்கள் செய்கிறோம் என்று அர்த்தம். காரணம், அல்லாஹ்வின் தூதரிடம் நாங்கள் பையத் செய்தாலும் யதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம், அவர்களுடைய கைக்கு மேல நபியின் கையல்ல இருக்கிறது, அல்லாஹ்வின் கை இருக்கிறது. அது அல்லாஹ்விடம் பெற்றுக்கொள்ளப்படுகின்ற உடன்படிக்கை ஒப்பந்தம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இந்த தகுதி, இந்த சிறப்பு
அல்லாஹ்வின் தூதர் அல்லாத இந்த சமூகத்தில், இந்த உம்மத்தில் யாருக்காவது இருக்குதா? இருக்க முடியாது. அதனாலதான் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் ஆன்மீகம் சார்ந்த பையத்தை யாரிடமும் பெற்றுக் கொள்ளவில்லை. உமர் ரலியல்லாஹு அவர்கள் அதை யாரிடமும் பெற்றுக் கொள்ளவில்லை. உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் யாரிடமும் பெற்றுக் கொள்ளவில்லை. அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அவர்கள் யாரிடமும் பெற்றுக் கொள்ளவில்லை. முஆவியா ரலியல்லாஹு அவர்கள், யஸீத் ரலியல்லாஹு அவர்கள், எந்த ஒரு நபித்தோழரும் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த யாராக இருந்தாலும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் நேரத்துக்கு தொழுவோம், அல்லாஹ்க்கு இணை கற்பிக்க மாட்டோம், தவறு செய்ய மாட்டோம், இஸ்லாமிய சட்டதிட்டங்களுக்கு முடிந்த அளவு கட்டுப்படுவோம் என்பதெல்லாம் அல்லாஹ்வின் தூதரிடம் மாத்திரம் நபித்தோழர்கள் செய்தார்களே தவிர ஆட்சி அதிகாரத்தில் இருந்த எவரிடமும் செய்யவில்லை என்பது தெளிவாக நாங்கள் வரலாற்று நெடுகிலும் பார்க்கிறோம். குர்ஆன் சுன்னாவும் அதை தான் சொல்கிறது, வரலாற்றிலும் அதுதான் நிகழ்ந்திருக்கிறது என்பதை நாங்கள் தெளிவாக பார்க்கின்ற நேரத்துல இந்த பையத்தை எப்படி நாங்கள் ஆன்மீகவாதிகளிடம் முன்வைப்பது? அப்ப இந்த ஆதாரங்களிலிருந்து நமக்கு என்ன ஒட்டுமொத்தமாக புரிகிறது என்று சொன்னால், பையத் என்பதுல 2 வகை இருக்குது. அதுல ஆன்மீகம் சார்ந்த பையத்து அல்லாஹ்வின் தூதரிடம் மாத்திரம்தான் நாங்கள் செய்ய வேண்டும். அதை நாங்கள் அல்லாஹ்விடம் செய்ய வேண்டிய பையத்து அல்லாஹ்வின் தூதரிடம் செய்தால் அல்லாஹ்விடம் செய்ததற்கு சமம் என்று அல்லாஹ் ஒப்புதல் வாக்கு மூலம் அளித்ததனால அல்லாஹ்வின் தூதரிடம் நாங்கள் செய்ய வேண்டும். அதை நபித்தோழர்கள் அல்லாஹ்வின் தூதருடைய காலத்தில் உயிரோடு இருந்த சந்தர்ப்பத்தில் செய்தார்கள். அவர்கள் இல்லாத காலத்தில் இந்த ஆன்மீகம் சார்ந்த பையத்து அல்லாஹ்விடம் நாங்கள் செய்ய வேண்டுமே தவிர வேறு ஆன்மீகவாதிகளிடம் செய்ய முடியாது. அதே நேரத்துல அந்த பையத்தை நாங்கள் செய்வதாக இருந்தாலும் அந்த பையத் செஞ்சதனாலதான் நாங்கள் முஸ்லிம் ஆனோமா என்று கேட்டால் அதனால் முஸ்லிமாகவில்லை. ஏற்கனவே ஈமான் கொண்டு விட்டாலே முஸ்லிமாகி விடுவோம். அதற்கு பிறகு செய்கின்ற அல்லாஹ்வின் தூதருடைய காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு பிரத்யேகமான வணக்கமாக அந்த ஆன்மீக பையத் இருந்திருக்கிறது என்பதை நாங்கள் குர்ஆன் ஹதீஸிலிருந்து விளங்குகிறோம். அதற்கு புறம்பாக அரசியல் சார்ந்த, ஆட்சி சார்ந்த ஒரு பையத் இருக்கிறது. அதை ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய சுல்தானிடம் நாங்கள் செய்ய வேண்டும், அமீரிடம் செய்ய வேண்டும், இமாமாக இருப்பவரிடம் நாம் செய்ய வேண்டும், அவர் அல்லாத வேறொருவரிடம் நாங்கள் செய்ய வேண்டியதில்லை என்பது இந்த ஹதீசுகளை நாங்கள் ஆய்வு செய்கின்ற நேரத்தில் தெளிவாக புரிந்து கொள்கிறோம். எனவே பையத் என்பது இஸ்லாத்தின் நுழைவாயில் அல்ல. இஸ்லாத்தின் நுழைவாயில் ஷஹாதா, கலிமா, ஓரிரை கொள்கை, நபிகள் நாயகத்தின் நுபுவத்தை ஏற்றுக்கொள்வதுதான் என்பது இதன் மூலம் நாங்கள் தெளிவாக அறிந்து கொள்கிறோம். எனவே ஜமாத்துல் முஸ்லிமீன் என்ற அமைப்பு, அவர்களை சார்ந்தவர்கள், அவர்கள் அல்லாத ஏனைய அமைப்புகள் இந்த பையத் என்ற பேர்ல போலியாக மக்களை ஏமாற்றி பிளப்பு நடத்துகிறார்களே தவிர இஸ்லாத்திற்கும் அதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதுதான் இஸ்லாத்தின் நிலைப்பாடாக இருக்கிறது என்பது குர்ஆன் சுன்னா ஆதாரத்திலிருந்து நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். அதை அந்த கேள்வி கேட்ட சகோதரர்களுக்கு நாங்கள் பதிலாக பதிவு செய்து கொள்கிறோம். அடுத்ததாக ஒரு சகோதரி கொழும்பிலிருந்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்கன்னா, முஸ்லிம்கள் பங்கு சந்தையில் முதலீடு செய்யலாமா? பங்கு சந்தை சம்பந்தமாக இஸ்லாத்தின் நிலைப்பாடு என்ன? அந்த பங்கு சந்தையில் இடைத்தரகர்களாக இருக்கக்கூடியவர்களோட முஸ்லிம் பெண்களுக்கு பேசுவதற்கு, தொலைபேசி மூலமாக பேசுவதற்கு அனுமதி இருக்கிறதா என்று, இது பங்கு சந்தையில பல நிறுவனங்கள், பல வியாபார நிறுவனங்கள் முதலீட்டாளர்களாக இருப்பார்கள். அவர்களுடைய அந்த வியாபார தளம் ஹலாலாக இருக்கிறதா, ஹராமாக இருக்கிறதா என்பதை எப்படி நாங்கள் அறிந்து கொள்வது? அதற்கு ஏதும் சான்றிதழ்கள் இருக்கின்றனவா என்று அந்த சகோதரி ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். இந்த பங்குச்சந்தை என்பது ஷேர் மார்க்கெட்னு நாங்க சொல்லுவோம். அது உண்மையிலே ஒரு வியாபாரமா என்று கேட்டா அது உண்மையிலே ஒரு வியாபாரமே அல்ல. அதை முதலில் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பங்குச்சந்தை என்று சொன்னால் பொதுவாக ஒரு முதலீட்டாளர் இருப்பார், ஒரு வியாபார நிறுவனம் இருக்கும். அந்த வியாபார நிறுவனத்திற்கு முதலீடு செய்வதற்கு பணம் தேவைப்படும். அப்படி பணம் தேவைப்பட்டால் முதலீட்டாளர்களாக இருப்பதற்கு பொதுமக்களுக்கு அழைப்பு கொடுத்து, வியாபாரத்தில் உரிமையாளர்களாக, சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடியவர்கள் முதலீடு செய்திருப்பார்கள். அவர்களுடைய முதலீட்டின் அளவு போதாததனால, குறைவாக இருப்பதனால இன்னும் பலரை முதலீட்டாளர்களாக பங்கு சந்தையில் சேர்த்து பங்குகளாக அந்த முதலீட்டை பிரித்து அதிலே பங்குதாரர்களாக சேர்த்து கொள்வதற்கு அழைப்பு விடுத்து பல பங்குகளாக அந்த முதலீட்டை பிரித்து வகைப்படுத்தி அதனூடாக முதலீட்டை முழுமைப்படுத்திக் கொள்வதுதான் பங்கு சந்தை என்று சொல்லப்படுகிறது. உதாரணமாக சொல்வதாக இருந்தா, ஒரு ஷேர் மார்க்கெட் என்றதில் இலகுவாக புரிந்து கொள்வதாக இருந்தா, ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் 1 கோடி ரூபாய் மூலதனத்தை வச்சு இயங்கி வர்றாங்க. இதுல அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அதுல 70% முதலீட்டை, மூலதனத்தை
அந்த வியாபாரத்தின் உரிமையாளர்கள் முதலீடு செய்வார்கள். இன்னும் 30% முதலீட்டு மூலதனம் அவர்களுக்கு தேவைப்படும். அப்ப என்ன செய்வாங்க? 70 லட்சத்தை ஆரம்ப உரிமையாளர்கள் முதலீட்டாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் மூலதனத்துக்கு முதலீடு செய்வார்கள். மீதமுள்ள 30 லட்சத்தை பொதுமக்களிடம் மூலதனத்தில் சேர்த்துக் கொள்வதற்காக அந்த மூலதனத்தை பங்குகளாக பிரித்து 30 லட்சத்தை பங்குகளாக பிரித்து பொது சந்தையில அவர்கள் அதை விற்பனைக்கு விடுவார்கள். அப்ப அந்த பங்குகளை யாரெல்லாம் வாங்கிக் கொள்கிறார்களோ வாங்கும் பொழுது அந்த மூலதனத்திற்கு தேவையான 30 லட்சம் ரூபாய் சேர்ந்துவிடும். அப்ப 70 லட்சத்துக்கு அந்த நிறுவனம் சொந்தக்காரர்களாகவும் மீதமுள்ள 30 லட்சத்துக்கு பொதுமக்களுடைய பங்குகளையும் சேர்த்து பொதுமக்களையும் முதலீட்டாளர்களாக சேர்த்துக் கொள்ற முறைதான் பங்கு சந்தை என்று சொல்லப்படுகிறது. இதை மேலோட்டமா நாங்க பார்த்தோம் என்று சொன்னா இதுல ஏதாவது தவறு இருக்கிற மாதிரி இருக்குதா? ஒருத்தரை மூலதனம் தேவைப்படுது, மூலதனத்துக்கு காசு போதாம இருக்கிறதுன்னு சொன்னா இன்னொருத்தரை சேர்த்து கொண்டு மூலதனத்துக்காக இன்னொருத்தருடைய உதவியை பெற்றுக் கொள்வது, அந்த மூலதனத்துல அவர் முதலீடு செய்யும் மூலதனத்துக்கு அவருக்கு லாபம் கொடுக்கறதுல என்ன பிரச்சனை இருக்குது? அது ஹலாலான ஒரு முறை மாதிரி தான் மேலோட்டமாக பார்க்கும்போது நமக்கு தெரியும். ஆனா அதை உள்ளுக்குள்ளே தெளிவாக நாங்கள் ஆய்வு செய்து பார்த்தால் இதுக்குள்ளே பலவிதமான மோசடிகளும் பல ஏமாற்று வேலைகளும் சூதாட்டங்களும் நிறைபெறுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்போ 1 கோடி ரூபாய் மூலதனம், 70 லட்சம் முதலீட்டாளர்கள் ஆரம்ப உரிமையாளர்கள் முதலீடு செய்திருக்கிறார்கள். மீதமுள்ள 30 லட்சத்தை பொதுமக்கள் கிட்ட அவங்க பங்குகளாக வசூலிச்சிருக்கிறாங்க. இப்போ 1 கோடி ரூபாய் முதலீடு இருக்குது. இந்த 1 கோடி ரூபாய் முதலீட்டை யாரு பங்குதாரர்களாக சேர்ந்து கொண்டார்களோ அவர்களுக்கு சொந்தமான அந்த 1 கோடி ரூபாயில 30 லட்சத்தை அதே மாதிரி ஒரு 30 லட்சம் ரூபாய்க்கு இன்னொரு சாராருக்கு அவங்க வித்து போட்டாங்கன்னு சொன்னா, விற்பனை செய்தார்கள் என்று சொன்னா அதுல எந்த தவறும் இருக்காது. ஆனா இந்த பங்குகளாக சேர்க்கப்பட்ட 30 லட்சம் ரூபாய்களை 30 லட்சம் ரூபாவாகவே விற்பனை செய்யப்படுமான்னு கேட்டால் அப்படி விற்பனை செய்யப்படாது. அந்த விற்பனையில பலவிதமான தில்லுமுள்ளு வேலைகள் நடைபெறும். 30 லட்சம் ரூபாய்க்கு வாங்கின பங்குகளை 30 லட்சம் ரூபாய்க்கு விற்காம அதனுடைய விலையை 60 லட்சம் என்று சொல்லி டபுளா சொல்லிடுவாங்க. டபுளா சொல்லி என்ன செய்வாங்க? விற்பனை செய்வார்கள். அப்ப உண்மையில் 60 லட்சம் ரூபாய்க்கு நீங்க விற்பனை செஞ்சீங்கன்னு சொன்னா அந்த வியாபார நிறுவனத்துல ஏற்கனவே 70 லட்சம் ரூபாய் மூலதனம் இருந்துச்சு, 30 லட்சம் தான் பங்கு சந்தையில இருந்து சேர்த்து கொண்டாங்க. இப்ப இந்த 30 லட்சம் பங்குகளை 60 லட்சம் ரூபாய்க்கு வித்தா ஏற்கனவே உள்ள 70 லட்சம் ரூபாவும் அந்த 60 லட்சம் ரூபாவும் சேர்ந்தா 1 கோடி 30 லட்சம் ரூபாய் அந்த நிறுவனத்துல சொத்துக்களாக இருக்கணுமா இல்லையா? இருக்கணும். ஆனா பிசிக்கலாக அந்த வியாபார நிறுவனத்துல எவ்வளவு சொத்து இருக்குதுன்னு பார்த்தா 1 கோடி ரூபாய் தான் இருக்கும். அப்ப 30 லட்சம் எக்ஸ்ட்ரா வந்தது அது ஒரு மாயையை ஏற்படுத்தி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி இல்லாத ஒரு ஆர்டிபிஷியல் வெளிவை ஏற்படுத்தி கற்பனை பெருமதி ஒன்றை ஏற்படுத்தி அங்கு அந்த பங்குகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளது. அப்ப இது ஒரு மோசடியா இல்லையா? இல்லாத ஒன்றை இருக்கிற மாதிரி காட்டி அதற்கு ஒரு பெருமதியை ஏற்படுத்தி அதற்காக ஒரு மாயையை உருவாக்கி விற்பனை செய்திருப்பது ஒரு போலி ஏமாற்று வேலையா இல்லையா? இஸ்லாம் இந்த ஏமாற்று வேலையை ஆதரிக்குமா? ஒருபோதும் ஆதரிக்காது. அதே போல 60 லட்சம் ரூபாய்க்கான பங்குகளை அவரிடமிருந்து வாங்கியவர் கொஞ்ச நாள் அந்த பங்குகள் அப்படியே பதுக்கி வச்சு கொண்டு மார்க்கெட்ல ஆர்டிபிஷியலாக விலைகளை உயர்த்துவதற்கான ஏற்பாடுகளை செஞ்சு சில வேளை அந்த முதலீட்டாளர்களாக இருந்த 70 லட்சத்துக்கு ஆரம்ப சொந்தக்காரர்களா இருந்தாங்களே அவங்களே பினாமிகளை ஏற்படுத்தி அந்த 30 லட்சம் பங்குகளை வாங்க வச்சு அதனுடைய விலையை ஆர்டிபிஷியலா 60 லட்சம் என்றாக்கி அந்த 60 லட்சத்தையும் மீண்டும் விற்பனைக்காக வேண்டி என்று சொல்லி அதை 1 கோடி 20 லட்சம் என்று சொல்லி விலையை ஏற்றி பங்குகளுக்கான ஒரு செயற்கையான மதிப்பொன்றை உருவாக்கி அந்த வியாபாரத்தை ஏற்படுத்துவார்கள். பொதுமக்களாக இருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு என்ன விளங்கும் என்றா இந்த கம்பெனியோட குட்வில் ஏறுது, இந்த கம்பெனியுடைய செயற்பாடு அந்த வியாபாரம் நல்ல செழிப்பாக நடைபெறுகிறது, எனவே தான் அதிகமான மக்கள் பங்குகளை அதிகமான விலை கொடுத்து வாங்க பார்க்கிறாங்க, எனவே நாங்களும் இதை வாங்கினால் எங்களுக்கும் பல மடங்குகளாக இந்த பங்குகளை சந்தையில் விற்பனை செய்யலாம் என்று நினைச்சு இவங்க ஏமாந்து பங்குகளை வாங்கிக் கொள்வார்கள். இல்லாத ஒரு பெருமதியை இவர்களாக பணம் கட்டி இவர்களாக உருவாக்கி ஏமாற்றத்தின் காரணமாக வாங்குகிறார்கள் என்று சொன்னார். ஒருத்தரை ஏமாத்தி ஒரு பொருளை வைக்கிறது இஸ்லாத்துல கூடுமா கூடாதா? கூடாது. ஏமாற்றம் என்பது இஸ்லாத்துல இல்ல. மன் ரஸ்ஸனா ஃபலைஸ மின்னா, ஏமாற்றுபவர் மோசடி செய்பவர் நம்மை சார்ந்தவர் இல்லை என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அப்ப
இந்த முதலீட்டாளர்கள் பினாமிகளை ஏற்படுத்தி ஆர்டிபிஷியலாக விலையை கூட்டுறாங்களே, பொதுமக்கள் அந்த பங்குகளை வாங்குறதுக்கு தூண்டுறாங்களே, இந்த செயற்பாடு இஸ்லாத்தின் பார்வையில் ஒரு மோசடியாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த மோசடியில நாங்களும் ஒரு ஏமாளியாக பங்கு பெற முடியுமா? ஒரு ஒரு மோசடி செய்யக்கூடிய ஒரு வியாபாரத்தை ஊக்குவிக்கக்கூடிய நிலையில நாங்களும் அதுல கூட்டு சேரலான்னு கேட்டால் கண்டிப்பாக கூட்டு சேர முடியாது என்பதுதான் இஸ்லாம் நமக்கு தீர்வாக சொல்கிறது. அதே போன்று அந்த கம்பெனியுடைய பங்கிட விலையை கூட்டுறதுக்காக திட்டமிட்டு சில பேர் செயல்படுவார்கள். அது குறிப்பிட்ட சில வியாபாரிகள் இருந்து, சில முதலீட்டாளர்கள் இருந்து, சில முதலைகள் இருந்து பங்கு சந்தையை முழுசா என்ன செய்வாங்க, கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அவர்கள் நினைத்தால் விலையை ஏற்றுவதும் அவர்கள் நினைத்தால் விலையை குறைப்பதும் என்று ஒரு சூதாட்டமாக இந்த பங்கு சந்தையை நடைமுறையில் செயல்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். இந்த சூதாட்டத்துக்கு நாங்க ஒரு பங்குதாரராக நாங்களும் சேர்ந்து அவர்களுக்கு ஊக்குவிப்பை ஏற்படுத்த முடியுமா? அவர்கள் செய்யக்கூடிய இந்த காரியத்தை ஆதரிக்க முடியுமா என்று கேட்டால் அப்படி ஆதரிக்க முடியாது. ஃபலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான், பாவத்துக்கும் வரம்பு மீறுதலுக்கும் நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளாதீர்கள் என்று இஸ்லாம் சொல்கிறது. எனவே இந்த பங்கு சந்தை என்பது ஒரு ஏமாற்றமாக நடக்கக்கூடிய ஒன்று. முதலாவது, அதுல எந்த வகையிலும் அவர்கள் ஏற்றக்கூடிய அந்த பங்குகளின் விலைக்கு கற்பனை விலை பெறுமதி தான் இருக்கிறதே தவிர அந்த நிறுவனத்தை கள ஆய்வு செய்து இருப்புகளை பிசிக்கலாக எஸ்டிமேட் போட்டால் அப்படிப்பட்ட ஒரு பெறுமதியான சொத்து அந்த நிறுவனத்தில் இருக்காது. இல்லாத ஒரு பொருளுக்கு இல்லாத ஒரு விலையை ஏற்படுத்தி இவர்கள் அந்த சந்தையில பொதுமக்களை ஏமாற்றி மீண்டும் அந்த முதலீட்டாளர்களே தங்களுடைய பினாமிகள் ஊடாக மக்களுடைய பொருளாதாரத்தை சூறையாடக்கூடிய ஒரு வக்கிர புத்தியை பயன்படுத்தி மக்களுடைய பொருளாதாரத்தை சூறையாடக்கூடிய ஒரு மோசடியான வியாபாரமாக பங்கு சந்தை இருப்பதை பார்க்கிறோம். அடுத்தது அன்பிற்குரியவர்களே, பங்கு சந்தையில முதலீடு செய்யறோம். நமக்கு வெளிப்படையாக தெரியக்கூடிய விதத்துல ஒயிட் லிஸ்டட் கம்பெனி என்று சில கம்பெனிகளை வைப்பாங்க. அந்த கம்பெனிகளை பார்த்தா இது டெலிகம்யூனிகேஷன் ஃபீல்ட்ல இருக்குது, இது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கம்பெனியா இருக்குது, இவங்க ஃபுட்ஸை இம்போர்ட் பண்றாங்க, எக்ஸ்போர்ட் பண்றாங்க, அல்லது இவங்க டெக்னாலஜிக்கு சம்பந்தப்பட்ட எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்களை தான் இவங்க வியாபார நிறுவனத்துல விற்பனை செய்யறாங்க. மேலோட்டமா பார்க்கும்போது அந்த ஒயிட் லிஸ்ட் கம்பெனி லிஸ்ட்ல இருக்கக்கூடிய பொருளை வச்சு நாங்கள் முடிவெடுப்போம். ஆனா உண்மையில் நாங்கள் முதலீடு செய்யக்கூடிய காசு வியாபாரத்தில் எந்த பகுதிக்கு எந்த துறையில் அந்த காசு பயன்படுத்தப்படுகிறது என்பதை பங்குதாரர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு அறிவதற்கு துளி அளவும் வாய்ப்பு இல்லை. 1 கோடி ரூபாய் பெறுமதியான ஒரு வியாபார தளத்துல 70 லட்சம் முதலீட்டாளர்களுக்கு தெரியும் இந்த பணம் எதற்காக வேண்டி பயன்படுத்தப்படுகிறது என்று. 30 லட்சம் ரூபாய் பொதுமக்களுடைய பங்குகளாக வசூல் செய்த அந்த தொகை எதற்காக பயன்படுத்தப்படுகிறது என்று 30 லட்சம் ரூபாய் பங்குதாரர்களாக சேர்ந்தவர்களுக்கு தெரியுமா? தெரியாது. அப்ப ஷேரை வாங்கினவனுக்கு தன்னுடைய ஷேர் மேலோட்டமாக கம்பெனியிட அந்த அடிப்படையான வியாபார பொருளை வச்சுதான் இவன் இன்வெஸ்ட் பண்றான், அந்த பங்குகளை வாங்குறான். ஆனா உண்மையில் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது என்பதை அறிந்து கொள்ளும் உரிமை அந்த ஷேர் ஹோல்டருக்கு கிடையாது. ஷேர் ஹோல்டரா இருந்தா நானும் அந்த கம்பெனியில ஒரு உரிமையாளரா இல்லையா? நான் ஒரு உரிமையாளராக இருந்தா என்னுடைய உரிமை பிரகாரம் அந்த கம்பெனியில நிறுவனத்துல என்னென்ன செயற்பாடுகள் நடக்கிறது, எவ்வளவு உண்மையான லாபம் கிடைக்கிறது, அதில என்னுடைய பங்கு எவ்வளவு என்ற அனைத்து தகவல்களும் புள்ளி விவரங்களோட கள ஆய்வு செய்யக்கூடிய அதிகாரத்தோட அறிந்து கொள்ளும் உரிமை நான் படைத்தவனா இல்லையா? அந்த உரிமை எனக்கு இருக்கிறது. ஆனா கொடுப்பார்களா? கொடுக்க மாட்டார்கள். அப்ப என்ன பங்குதாரராக சேர்த்து கொண்டது ஒரு போலியான விஷயம், அது ஒரு மாயை, அது ஒரு தோற்றம், அது ஒரு இல்லாத ஒரு காரியத்துல நம்மளை பலவந்தமாக ஈடுபடுத்தி பொருளாதார ஆசையை காட்டி நாங்களும் உரிமையாளர்கள் என்று சொல்லி எங்களுக்கும் லாபம் தருவதாக சொல்லி நம்மளை பலவந்தமாக ஒரு சந்தைக்குள்ளே இழுத்து நம்மளை அவர்கள் செய்யக்கூடிய அநியாயங்களுக்கு கூட என்ன அநியாயம் செய்கிறார் என்பதை தெரியாத நிலையில் அதற்கு நாங்கள் கட்டுப்படக்கூடிய ஒரு நிலைக்கு நம்மளை நிர்பந்திக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி நம்முடைய காசு எதுக்காக பயன்படுத்தப்படுகிறது என்பதை தெரியாத நிலையில் எப்படி நான் ஒரு பொருளாதார விஷயத்திலே நான் ஈடுபடுவது, எப்படி நான் ஒரு முதலீட்டிலே நான் பங்கு பெறுவது என்பதை சிந்தித்து பார்த்தாலும் இந்த பங்கு சந்தை என்பதுல ஒரு ஏமாற்றம் நடக்கிறது என்பது மீண்டும் ஒரு முறை உறுதியாகிவிடும். எனவே இந்த அடிப்படையில் பார்த்தாலும் பங்கு சந்தையில நாங்க பங்கு பெறுவது
நம்முடைய ஈமானுக்கு ஆபத்தானது. உண்மையிலே அது மோசடியான ஒரு வியாபாரம். இல்லாத ஒரு பெருமதியை கற்பனையாக, செயற்கையாக, ஆர்டிபிஷியலாக அவர்கள் ஏற்படுத்துகிறார்கள். அதே நேரத்துல அந்த லாபம் கூட எனக்கு கிடைக்கக்கூடிய லாபம் என்னுடைய பங்குக்கு கிடைச்சிச்சா இல்லையா என்பதை ஆய்வு செய்யக்கூடிய ஒரு நிலை இல்லாமல் இருக்கிறது. என்னுடைய காசு அந்த நிறுவனத்தில எந்த ஒரு துறையில் பயன்படுத்தப்பட்டது என்பதை கூட அறியும் வாய்ப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையில் இந்த மாதிரி ஒட்டுமொத்தமாக ஒரு மாய உலகத்துக்குள்ளே நம்மை சிக்க வைக்கக்கூடிய இத்தகைய வியாபாரத்தில் இஸ்லாம் ஒருபோதும் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ளுமாறு நமக்கு அனுமதி அளிக்காது என்பதை நாம் தெளிவாக விளங்குவதனால இந்த பங்கு சந்தையில பங்குகளை வாங்குவதும் பங்குகளை விற்பதும் நாங்கள் முற்றிலும் முழுதாக தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தின் தீர்வாக அந்த கேள்வி கேட்ட சகோதரிக்கு நாம் பதிலாக சொல்கிறோம். மேலும் அவங்க சொல்றாங்க, என்ன கேட்கிறாங்க, பங்குதாரர்களாக இருக்கக்கூடிய புரோக்கரோட பேசலாமாண்டு. அப்ப இந்த பங்கு சந்தை கூடாதுன்னு அவங்களோட பேச வேண்டிய அவசியம் வராது. அனுமதிக்கப்பட்ட ஒரு வியாபாரமா இருந்தா அது பேசக்கூடிய நிலையில் ஆணாக இருந்தா ஆணோட கூட ஒரு பெண்ணுக்கு பேசலாம். அனுமதிக்கப்பட்ட ஒரு ஹலாலான ஒரு கடைக்கு போறோம், ஒரு புடவைய வாங்குறோம், ஒரு மெட்டீரியலை வாங்குறோம், ஒரு ஆண் தான் வியாபாரத்துல இருக்கிறார். அந்த நேரத்துல நாங்க அந்த ஆணோட பேசினா அது தவறு கிடையாது. தேவையானதை கட் அண்ட் ரைட்டா தேவையான முறையில குலைவு இல்லாமல், நெளிவு இல்லாமல், அசிங்கம் இல்லாமல், ஆபாசம் இல்லாமல் நாங்கள் பேசினால் அனுமதிக்கப்பட்ட வியாபாரங்கள்ல தாராளமாக தேவைக்கு ஒரு அந்நிய ஆணோடு பேசுவது நமக்கு அனுமதிக்கப்பட்ட காரியம் என்பதனால அதுல நமக்கு தாராளமாக ஒரு அனுமதிக்கப்பட்ட வியாபாரங்கள்ல அந்நிய ஆண்களோட கூட தேவைக்கு பேசலாம். அதே நேரத்துல பங்குதாரர்கள்ட்ட அந்த பட்டியலை ஹலால் ஹராம் சான்றிதழ் கொடுக்கப்பட்டு ஏதாவது ஒரு ஏற்பாடு இந்த இலங்கையில இருக்குதான்னு கேட்கிறாங்க. சாப்பாட்டுக்கு ஹலால் ஹராத்தை கொடுக்க போயிட்டு நம்ம டாக்கள் செஞ்ச வேலையில சிமெண்ட் பேக்கெட்டுக்கு தும்பு தடிகளுக்கெல்லாம் ஹலால் ஹராம் கொடுக்கறதுக்கு எல்லாம் முயற்சி செஞ்சு பல பிரச்சனைகள் பித்தனாக்கள் நம் சமூகத்தில் ஏற்பட்டிருந்த வரலாற்றை நாங்கள் கடந்த காலங்களில் பார்த்திருக்கிறோம். இப்ப கூட இஸ்லாமிய சரியா வங்கிகள் என்று சொல்லி பல வங்கிகளுக்கு ஹலால் சான்றிதழ்களை ஜம்மியத்துல் உலமா உட்பட, ஜம்மியத்துல் உலமாவில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆலிம்கள் உட்பட பல ஆலிம்கள் ஒவ்வொரு இஸ்லாமிய வங்கி நிறுவனங்களோடு தொடர்பாகி என்ன செய்யறாங்க, சான்றிதழ்கள் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா ஆதாரம் கேட்டா ஆதாரம் தரமாட்டாங்க. இஸ்லாமிய வங்கி என்றுவாங்க. அந்த இஸ்லாமிய வங்கிக்கு உங்களுக்கு யாரு பத்துவா தந்துட்டு கேட்டா உலமா சபை தண்டேன்னு சொல்லுவாங்க. உலமா சபை கிட்ட போயிட்டு கேட்டா நீங்க பத்துவா கொடுத்தீங்களான்னு கேட்டா நாங்க கொடுக்கலன்னுவாங்க. ஆனா அந்த இஸ்லாமிய வங்கி, இஸ்லாமிய முதலீட்டு நிறுவனம் என்ன செய்வாங்க, அவங்களோட வெப்சைட்ல ஒரு ஓரத்துல சைட்ல யாரு வந்து தனக்கு பத்துவா கொடுத்ததுன்றத பேரை போட்டு வைப்பாங்க. யாருக்கும் விளங்காத மாதிரி அப்படியே ஒரு எறும்பு கடந்து போற மாதிரி எழுத்துல அவங்களோட பேரை போட்டு வச்சிருப்பாங்க. அப்ப யாரு சான்றிதழ் கொடுக்குறா, யாரு பத்துவா கொடுக்குறா, எந்த குர்ஆன் வசனத்தின் அடிப்படையில் பத்துவா கொடுக்கப்பட்டது, அதற்கான ஆதாரம் என்ன என்பதை தேடி பார்த்தால் எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் கிடையாது. ஆனா பத்துவா கொடுத்திருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் இன்றைய இலங்கையில் இஸ்லாமிய ஷரியா வங்கிகள் என்ற பெயர்ல இயங்குற எல்லா வங்கிகளும் முற்றிலும் முழுதாக இஸ்லாத்தின் அடிப்படைக்கு மாற்றமான பொருளாதாரத்தில் இருக்கிறார்கள். சவால் விடுகிறோம், எந்த நிறுவனமா இருந்தாலும் சரி நம்மளோட இது குறித்து பேச வருவார்கள் என்று சொன்னால் நாம் பேசுவதற்கும் தயாரா இருக்கிறோம். பல தடவை சவால் விட்டு இருக்கிறோம், யாரும் வாராங்கல்ல. இந்த நிலையில தான் இஸ்லாமிய வங்கிகள் இருக்குது. அப்போ பத்துவா கொடுக்கப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சரியா வங்கிகளுடைய நிலையே இந்த நிலையில் இருக்கும் பொழுது இவங்க பங்கு சந்தைக்கு சர்டிபிகேட் கொடுக்க போனாங்கன்னு வைங்க, எந்த பங்குக்கு எப்படி சர்டிபிகேட் கொடுத்தாங்க நம்பி எதிர்பார்க்கலாமா? இவங்களோட சர்டிபிகேட்ல சான்றிதழ்ல நம்பிக்கை வைக்கலாமான்னு கேட்டா கண்டிப்பாக நம்பிக்கை வைக்கக்கூடிய நிலை இல்லை என்பதையும் இந்த சகோதரிக்கு மேலதிகமான விளக்கமாக நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம். இன்னும் ஒரு சகோதரி ரிசானா கத்தார்ல இருந்து கேட்டிருக்கிறாங்க, தூங்காமல் தொழுவும் தஹஜ்ஜத் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா என்று கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அதாவது நம் சமூகத்துல தஹஜ்ஜத் தொழுகை என்று சொன்னா கட்டாயமாக நாங்க தூங்கிவிட்டு தான் தஹஜ்ஜத் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இந்த நம்பிக்கை சரியானதா என்பதை நாங்கள் குர்ஆன் சுன்னாவில் இருந்து ஆய்வு செய்து பார்த்து ஒரு முடிவெடுக்க வேண்டும். பொதுவாக இரவு தொழுகை என்பது இஷா தொழுகைக்கு பிறகிலிருந்து ஃபஜ்ர் தொழுகைக்கு முன்பு வரைக்கும் உள்ள அந்த நேரத்திலே எந்த நேரத்திலும் நமக்கு தொழலாம். அப்ப அந்த இஷாக்கு பிறகிலிருந்து சுபஹு வரக்காட்டிலும் உள்ள நேரத்துல எந்த நேரத்திலும் இரவு தொழுகையை கியாமுல் லைலை தொழுது கொள்ளலாம் என்று நமக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு பொன்மொழியிலிருந்து ஆதாரம் கிடைக்கிறது. எப்படி வருதுன்னு சொன்னா சஹீஹ் முஸ்லிம்ல 1340வது செய்தியில ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. அதுல கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸல்லி ஃபீமா
பைன ஐ யஃபுருக மின் ஸலாத்தில் இஷாஹி வஹியல்லதி யதுஉன் நாசுல் அத்தமத இலல் ஃபஜ்ரி 11 ரக்அத்தன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் அத்தமா என்று மக்கள் அழைக்கும் இஷா தொழுகை முடித்ததிலிருந்து, அதாவது இஷா தொழுகைக்கு அல் அத்தமா என்று சொல்லி ஒரு பேரும் இருக்குது. அந்த மக்கள் அழைக்கக்கூடிய அல் அத்தமா என்ற இஷா தொழுகையிலிருந்து இலல் ஃபஜ்ரி, ஃபஜ்ர் வரை காட்டிலும் 11 ரக்அத்தன் 11 ரக்காத்துகள் இரவு தொழுகை தொழுது இருக்கிறார்கள் என்று ஒரு ஆதாரபூர்வமான செய்தி வருது. அப்ப இரவு தொழுகை என்பது இஷாக்கு பின்னிலிருந்து சுபவுக்கு முன்பு வரை காட்டிலும் இரவுல 3 நிலைகள் இருக்கிறது. முன்னிரவு, நடு இரவு, பிற்பகுதியில் உள்ள இறுதி இரவு. அந்த இரவுட 3 பகுதிகளான எந்த இரவிலும் இரவு தொழுகையை தொழலாம். ஒட்டு மொத்தமா எத்தனை ரக்காத்து தொழணும் என்றா 11 ரக்காத்துகள். இது ரமலான் மாதத்திலையும் சரி, ரமலான் அல்லாத மாதங்கள்லையும் சரி, இந்த 11 ரக்காத்து தான் இரவு தொழுகையிட அடிப்படையான சுண்ணாவான எண்ணிக்கையாக இருக்கிறது. ஒரு சில அறிவிப்புகள் மட்டும் 13 ரக்காத்துன்னு வருது. அப்ப இந்த தொழுகைய நாங்க இரவுல எந்த நேரத்திலும் தொழலாம் என்று சொன்னா, இரவுல பின்பகுதியில தொழுதா தஹஜ்ஜுத் என்று பேரு. இவ்வளவுதான் வித்தியாசம். அந்த இரவுல பின்பகுதியில நாங்க தொழுகிற தஹஜ்ஜுத் தொழுகை என்பதனால, பொதுவா இரவுல பிற்பகுதியில நாங்கள் தொழுகும் போது தூங்கிட்டு எழும்பிதானே தொழுவோம். அதனால சில பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீங்க தூங்கிட்டு மீண்டும் எழும்பிட்டு தொழுவதுதான் தஹஜ்ஜுத்தாகும், அப்படி இல்லாம தொழுதால் அது தஹஜ்ஜுத்தாக கருதப்படாது என்ற மாதிரி சிலர் பத்வா கொடுத்திருக்கிறாங்க. ஆனா இரவுல தூங்கி விட்டுதான் பிற்பகுதியில தொழணும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நிபந்தனையிட்டதாக எந்த ஒரு ஆதாரபூர்வமான செய்தியும் நமக்கு பார்க்க முடியவில்லை. அதே நேரத்துல இஷாக்கு பிறகு இரவுல கடைசி பகுதியில தொழுதா அதுக்கு தஹஜ்ஜுத் என்று பேரு. இந்த தஹஜ்ஜுத் என்பது இரவுல கடைசி பகுதியில தொழுகிற தொழுகைக்கு பேராக வருகிறதே தவிர, தூங்கிவிட்டு தொழுகும் தொழுகை என்ற பேரில் தஹஜ்ஜுத் என்ற பெயர் வரவில்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு செய்தியில சொல்றாங்க, புகாரில 473வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. அன்ன ரஜுலன் ஜாஅ இலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தார். வஹுவ யஹ்துபு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குத்பா செய்து கொண்டிருக்கும் நிலையில் வந்தார். அவர் கேட்கிறார், ஃபகால கைஃப ஸலாத்துல் லைலி, இரவு தொழுகை எவ்வாறு இருக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கிறார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபகால மஸ்னா மஸ்னா, 2 இருக்க வேண்டும். ஃபைதா ஹஸீத சுப்ஹ, நீங்கள் சுபஹ் நேரத்தை அஞ்சி கொண்டால் ஃபஅவ்திர் பிவாஹிதா, ஒரு ரக்காத்தை கொண்டு அதை வித்ராக்கி கொள்ளுங்கள். தூத்திருலக்க மாக்கது சல்லைத்த, நீங்க தொழுத எல்லாத்தையும் அது ஒற்றைப்படையாக ஆக்கிவிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக வருகிறது. அப்ப இரவுல இஷாக்கு பிறகிலிருந்து சுபஹ் வரக்காட்டும் நீங்க தொழுற மொத்த தொழுகையும் கியாமுல் லைல் தான். முந்தி தொழுவதனால மட்டுமே அது கியாமுல் லைல் என்று வந்து விடாது. முந்தி தொழுகின்ற தொழுகைக்கு மட்டும் கியாமுல் லைல் என்று அழைக்கப்படாது. பொதுவாக இரவுல தொழுவதெல்லாம் கியாமுல் லைல் தான். ஆனா கடைசி நேரத்துல தொழுகிற தொழுகைக்கு மேலதிகமாக எக்ஸ்ட்ராவாக தஹஜ்ஜுத் என்று ஒரு பேர் வருது. இப்படி நாங்க புரிஞ்சு கொண்டோம் என்று சொன்னா, இந்த கியாமுல் லைல் என்பதும் தஹஜ்ஜுத் என்பதும் ஒரே தொழுகையில பல நேரங்களில் தொழுவும் போது ஏற்படுகின்ற பெயர்களாக நாங்கள் புரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக இரவு தொழுகையை எந்த நேரத்திலும் தொழலாம் என்று நமக்கு அனுமதி தந்திருந்தாலும், கடைசி நேரத்துல, அதாவது தஹஜ்ஜுடைய நேரத்துல தொழுவும் தொழுகையை தான் அதிகமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். காரணம், அந்த நேரத்திற்கென்று ஒரு சிறப்பு இருக்கிறது. இரவின் இறுதியில் தொழுவது ஒரு சிறப்பானது என்று கருதக்கூடிய விதத்தில் சஹீஹ் புகாரியில 1145வது செய்தி வருகிறது. அதுல எப்படி வருதுண்டா, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யன்ஸிலு ரப்புனா தபாரக வ தஆலா, மகத்துவமும் பரக்கத்தும் நிறைந்த நம்முடைய இறைவன் இறங்குகிறான். குல்ல லைலத்தின் இல ஸமாஇத் துன்யா, ஒவ்வொரு இரவிலும் வானத்தில் அடிவானத்திற்கு இறங்குகிறான். ஹீன யபகா சுல்சுல் லைலில் ஆகிரு, இரவிலே 3 பகுதியில், கடைசி பகுதியில், இறுதி பகுதியில் எஞ்சி இருக்கும் நிலையில் இறைவன் இறங்குகிறான். யகூலு, அந்த நேரத்தில் கேட்பான்,
மன் யதுஊனி ஃபஅஸ்தஜீப லஹு, யார் என்னிடம் பிரார்த்தனை செய்வார்களோ அவர்களுடைய பிரார்த்தனையை நான் ஏற்றுக்கொள்வேன். மன் யஸ்அலுனி ஃபஅஅதியஹு, யார் என்னிடத்தில் கோரிக்கை வைப்பார்களோ அதை அவர்களுக்கு நான் நிறைவேற்றி தருவேன். மன் யஸ்தக்ஃபிருனி ஃபஅக்ஃபிர் லஹு, யார் என்னிடம் பாவ மன்னிப்பு கேட்பார்களோ அவர்களுக்கு நான் பாவ மன்னிப்பு வழங்குவேன் என்று அல்லாஹ் கேட்பதாக வருகிறது. அப்ப இது ஒரு பிரத்யேகமான இரவுல அல்லாஹ்வுடைய அருள் அதிகமாக இறங்கும் நேரமாக, இரவுல கடைசி நேரம் இருப்பதனால அந்த நேரத்துல தொழுவது சிறந்தது என்ற கருத்து நாங்கள் அதிகபட்சமாக விளங்கலாமே தவிர கட்டாயமா தூங்கிட்டுத்தான் அந்த நேரத்துல தொழணும் என்ற மாதிரி எங்கேயும் ஹதீஸ்கள் பார்ப்பதற்கு முடியவில்லை. ஒருவர் விழித்துக் கொண்டிருக்கிறார், விழித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் இஷாக்கு பிறகு ஆரம்ப நேரத்துல இரவு தொழுவைய கியாமுல் லைல தொழாம கடைசி நேரத்துல கியாமுல் லைல தொழ நினைத்தால் அவர் கடைசி நேரத்துல அந்த கியாமுல் லைலை தொழுது கொள்ளலாம். அப்படி கடைசி நேரத்துல அவர் தொழுவதனால அதுக்கு தஹஜ்ஜத் என்ற பேர் வருகிறதே தவிர தூங்குவது ஒரு நிபந்தனை அல்ல. பொதுவாக இஷாக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கி விடுவார்கள், சாப்பிட்டதும் இஷா தொழுததும் தூங்கி விடுவார்கள். இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய வழக்கத்துல இருக்குது. அந்த வகையில ஒரு தூக்கம் என்பது மனிதனுக்கு தேவை என்ற அடிப்படையில தூங்குவது பொதுவாக இரவுல நமக்கு ஒரு ஆரோக்கியத்தையும் ஒரு ஆறுதலையும் உடலுக்கு ஒரு நிம்மதியையும் தரக்கூடிய ஒரு செயற்பாடு என்பதனால பொதுவாக நாங்கள் கண் விழிக்காமல் இரவுல நேர காலத்தோட தூங்குறது நமக்கு இஸ்லாம் வழிகாட்டி இருக்கிறது. அந்த அடிப்படையில் ஒருத்தர் வேண்டும் என்றால் தூங்கிவிட்டு எழும்பி தஹஜ்ஜத் தொழுதால் நல்லம் என்று நினைத்தால் அது தவறு கிடையாது. ஆனா தஹஜ்ஜத்துக்கு தூங்குவது நிபந்தனையாண்டு கேட்டா அப்படி நிபந்தனை இடுவதற்கு குர்ஆன் சுன்னாவில் இருந்து எந்த ஆதாரத்தையும் நமக்கு பார்க்க முடியவில்லை என்பதுதான் அந்த சகோதரி கேட்ட கேள்விக்கு நாம் பதிலாக பதிவு செய்து கொள்கிறோம். ஜுஹாரியை சேர்ந்த இன்னொரு சகோதரி ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. என்ன கேட்கிறாங்கன்னா, வெள்ளிக்கிழமை நாளில் சூரத்துல் கஹஃப் ஓத வேண்டுமா, அதற்கு ஆதாரம் உள்ளதா என்று கேட்டிருக்கிறாங்க. இன்னொரு சகோதரர் ரியூஃப் என்பவர் கேட்டிருக்கிறார், வெள்ளிக்கிழமையில் சூரா கஹஃப் ஓத ஆதாரம் உள்ளதா என்று கேட்டிருக்கிறார். சூரத்துல் கஹஃப் என்பது திருக்குர்ஆன்ல 18வது அத்தியாயம், ஒரு முக்கியமான அத்தியாயம். பலவிதமான சிறப்புகள் அந்த அத்தியாயங்களுக்கு இருக்கின்றன. பொதுவாக குர்ஆன் அத்தியாயங்களுக்கு சிறப்புகள் என்று சொல்லப்பட்ட ஹதீசுகள்ல பெரும்பாலான ஹதீசுகள் பலவீனமான நிலையில் தான் இருக்கிறது. ஆனா சூரத்துல் கஹஃபுக்கு சிறப்புள்ளதாக சில ஹதீசுகள் வருகிறது, ஆதாரபூர்வமான ஹதீசுகள். அதுல புகாரியில 5011வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ்ல ஒரு செய்தி வருது. எப்படின்னு சொன்னா, கான ரஜுலுன் யக்ரஉ சூரத்துல் கஹ்ஃபி, ஒரு மனிதர் அவருடைய வீட்டுல சூரத்துல் கஹ்ஃபை ஓதிக்கொண்டிருந்தார், ஓதும் வழக்கம் உள்ளவர் அவர். வ இலா ஜானிபிஹி ஹிசானுன் மர்பூத்துன் பிஸதனைன், அவருடைய வீட்டுல 2 கயிறுகளால் கட்டப்பட்ட ஒரு குதிரை இருந்தது. அந்த குதிரை ஃபதகஷத்துஹு ஸஹாபத்துன், அதற்கு மேலே ஒரு மேகம் சூழ்ந்து வட்டமிட்ட நிலையில் நெருங்க தொடங்குகிறது. அந்த மேகம் என்ன செய்துன்னா அப்படி வட்டமிடப்பட்ட நிலையில அந்த வீட்டிட முகட்டுக்கிட்ட அப்படியே சூழ்ந்து கொண்டு வீட்டை நெருங்க ஆரம்பிக்குது. இதை பார்த்த அந்த குதிரை என்ன செய்கிறது, அது மிரள ஆரம்பிக்கிறது. அதனால அந்த குதிரை மிரள ஆரம்பிக்குது. இவர் ஓதும் போது மேகம் சூழ்ந்து கொள்ளுது, வீட்டிட்ட முகட்ட சூழ பாக்குது, நெருங்க பாக்குது. இதை கண்டோன்னு குதிரை மிரளுது. வீட்டுல இருந்து இவர் சூரத்துல் கஹஃப் ஓதாம வெளியே அந்த குதிரையை பார்க்கும்போது அந்த மேகம் விலகி செல்லுது. ஓதும் போது மீண்டும் நெருங்குது. இதை பார்த்தோன்னே அவர் வேலையை நிறுத்துறாரு. நிறுத்திட்டு சுபோல என்ன செய்யறாருண்டா, ஃபலம்மா அஸ்பஹ அத்தன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சுபோ வந்த உடனே அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வருகிறார். ஃபதக்கர ஸாலிக லஹு, இந்த நடந்த சம்பவத்தை ரசூலுல்லாஹ்வுக்கு விளங்கப்படுத்துறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, தில்க ஸகீனத்து, இது அல்லாஹ்வினால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைதி. தனஸ்ஸலத் பில் குர்ஆன், அல் குர்ஆனுக்காக இது அருளப்பட்டது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அப்ப சூரத்துல் கஹஃப் ஓதப்படுகின்ற நேரத்துல அல்லாஹ்வுடைய அருள் நிறைந்த மேகங்கள் ஒருவருடைய வீட்டுக்கு மேலே முகடுக்கு மேலே மேகங்களாக சூழ்ந்து கொண்டு இருந்த செய்தி ஆதாரபூர்வமான செய்தி. இது இந்த அத்தியாயத்திற்கு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பாக இருக்கிறது. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அபு தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், மன் ஹஃபில அஸ்ர ஆயாத்தின் மின் அவ்வலி சூரத்தில் கஹ்ஃபி, யார் ஒருவர் சூரத்துல் கஹ்ஃப்ல ஆரம்ப 10 வசனங்களை மன்னம் செய்திருக்கிறாரோ, உஸிம மினத் தஜ்ஜால்,
அவர் தஜ்ஜாலின் சோதனைகளிலிருந்து பாதுகாப்பு பெற்றவராவார் என்று அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். சஹீஹ் முஸ்லிம்ல 1475வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சிறப்புகள் சூரத்துல் கஹ்ஃபுக்கு இருக்குது. ஆனா வெள்ளிக்கிழமை நாளில் சூரத்துல் கஹ்ஃப் ஓத வேண்டும் என்று ஏதாவது ஒரு ஹதீஸ் இருக்குதான்னு பார்த்தா ஒரு ஹதீஸ் வருது. ஹாக்கிம்ல 3349வது செய்தியாக பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ்ல அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன மன் கரஅ சூரத்துல் கஹ்ஃப் யௌமல் ஜும்ஆத்தி, யார் ஒருவர் சூரத்துல் கஹ்ஃபை ஜும்ஆவுடைய நாளில் ஓதுவாரோ அலா அலஹு மினன் நூரி மா பைனல் ஜும்ஆத்தைன், அவருக்கு 2 ஜும்மாக்களுக்கு மத்தியிலே ஒரு ஒளி வந்து அவரை சூழ்ந்து கொள்ளும் என்று சொல்லி ஒரு பிரகாசம் அவரை நீடிக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபூ ஸயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி வருகிறது. ஹாக்கிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனா இந்த செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் இதை ஆய்வு செய்து பார்க்கின்ற நேரத்துல இது உண்மையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்பு படுத்தி மர்ஃபூஆன நிலையில் வந்த ஒரு செய்தி கிடையாது. இது அபூ ஸயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தனிப்பட்ட கருத்தாக, ஒரு நபி தோழருடைய தனிப்பட்ட கூற்றாக வரக்கூடிய ஒரு செய்தியாக இருப்பதனால இது மர்ஃபூஆன நிலையில் நபிகளாரை தொடர்பு படுத்தி வரக்கூடிய, நபிகளாரை நேரடியாக சம்பந்தப்படுத்தி வரக்கூடிய ஒரு செய்தியாக இல்லாததனால இந்த செய்தி பலவீனமான செய்தியாக இருக்கிறது. எனவே வெள்ளிக்கிழமை நாளில் சூரத்துல் கஹ்ஃப் ஓதினா ஒரு சிறப்பு கிடைக்கும், ஒளி கிடைக்கும் என்ற எண்ணத்துல வெள்ளிக்கிழமையை பிரத்யேகமாக ஒருவர் தெரிவு செய்து சூரத்துல் கஹ்ஃபை ஓதினால் அது குர்ஆன் சுன்னாக்கு மாற்றமானது ஒன்றாக இருக்கும். ஆனா ஒருவர் எதர்ச்சையாக குர்ஆனை வெள்ளிக்கிழமை ஓத நினைக்கிறாரு, அந்த நாள்ல அவர் சூரத்துல் கஹ்ஃப் அவர் எதர்ச்சையாக தெரிவு செய்து ஓதினால் அதை யாரும் தவறு சொல்ல முடியாது. இந்த ஹதீஸின் அடிப்படையில வெள்ளிக்கிழமையில அடுத்த ஜும்மா வரைக்கும் எனக்கு பிரகாசம் நீடிக்கும் என்று நினைத்து ஒருவர் ஓதினால் ஒரு பலவீனமான செய்தி, நபிகளாருடன் தொடர்பு படுத்தப்படாத ஒரு செய்தியை நம்பி சென்றால் அது விதிவத்தா போயிடும். அது அல்லாம ஒருத்தர் பொதுவாக எப்போதும் குர்ஆனை ஓதிக்கொள்ளலாம். ஃபக்ரஉ மா தயஸ்ஸர மினல் குர்ஆன், குர்ஆனில் உங்களுக்கு இயன்றதை ஓதுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த வகையில ஒருவர் வெள்ளிக்கிழமை நாளிலையும் குர்ஆனை ஓதுறாரு. அப்படி ஓதும் போது அந்த நாள்ல கஹ்ஃபை அவர் தெரிவு செய்து ஓதினால் அது தப்பு சொல்ல முடியாது. அவர் கஹ்ஃபை ஓதலாம், சூரா யாசினை ஓதலாம், சூரா வாக்கியாவை ஓதலாம், ரஹ்மானை ஓதலாம், முல்கை ஓதலாம், பக்ராவை ஓதலாம், எந்த குர்ஆன் அத்தியாயத்தையும் அவர் விரும்பி ஓதுற அடிப்படையில் ஓதினால் அது தவறு என்று யாராலும் சொல்ல முடியாதான ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கஹ்ஃப் மாத்திரம் தெரிவு செய்து ஓதினால் அது ஒரு பிதஅத்தான ஒரு நிலைக்கு சென்று விடும் என்பதையும் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். சூரத்துல் கஹ்ஃப் என்பது ஒரு சிறப்பு நிறைந்த அத்தியாயமாக இருந்தாலும் வெள்ளிக்கிழமையில பிரத்யேகமாக அது ஓதினால் ஒளி பிரகாசம் நீடிக்கும் என்று வரக்கூடிய செய்தி பலவீனமான செய்தி என்ற அடிப்படையில அதை தனியாக பிரத்யேகமாக வெள்ளிக்கிழமையில மட்டும் தெரிவு செய்து ஓதுவது நபி வழிக்கு மாற்றமாக இருப்பது என்பதை அந்த சகோதரியின் கேள்விக்கான பதிலாக நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம். இன்னும் ஒரு சகோதரர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். வெள்ளிக்கிழமை நாளில் நபியின் மீது ஸலவாத் சொல்ல வேண்டும் என்று கூறுவது சரியான ஹதீஸா? முதலாவது கேள்வி. அதை தொடர்ந்து கேட்கிறார், ஸலவாத் ஓதும் போது அத்தஹியாத்தில் உள்ள ஸலவாத் ஓத வேண்டுமா அல்லது அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் வ பாரிக் அலைஹி என்று சொல்ல வேண்டுமா? அடுத்தது அதே தொடராக நபி அவர்களின் பெயர் எந்த இடத்தில் கேட்டாலும் ஸலவாத் சொல்ல வேண்டுமா? பயான் சொல்லும் போது நபி அவர்களின் பெயரை அதிகமாக சொல்லப்படும் இந்த எல்லா சந்தர்ப்பத்திலும் ஸலவாத் ஓத வேண்டுமா என்று ஒரே கேள்விக்குள்ள ஒரு 4-5 கேள்வியை சொருவி ஒருவர் கேட்டிருக்கிறார். பொதுவாக இது பயனுள்ள ஒரு கேள்விதான். ஸலவாத் சம்பந்தமாக இந்த கேள்விக்கு பதிலளிக்கும் போது பலரும் பல செய்திகளை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். பொதுவாக ஸலவாத் என்பது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது முஸ்லிம்கள் சொல்ல வேண்டிய ஓத வேண்டிய ஒரு கடமையாக இருக்கிறது, ஒரு முக்கியமான பிரத்யேகமான ஒரு இபாதத்தாக இருக்கிறது. திருக்குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா 33வது அத்தியாயத்தில் 56வது வசனத்துல இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி, அல்லாஹ் இந்த நபிக்கு அருள் புரிகிறான், வானவர்கள் இந்த நபிக்கு அல்லாஹ்வின் அருளை வேண்டுகிறார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, ஸல்லு அலைஹி, நீங்களும் இந்த நபிக்கு அல்லாஹ்விடத்தில் அருளை வேண்டுங்கள், வஸல்லிமு தஸ்லீமா, அவருக்கு சலாமும் கூறுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்ப இது ஒரு அல்லாஹ்வுடைய கட்டளை. நபிகளார் மீது ஸலவாத் சொல்வதும் சலாம் சொல்வதும் அல்லாஹ் மூமின்களுக்கு விதித்த ஒரு கட்டளையாக இருக்கிறது. இந்த கட்டளையை நாங்க எப்படி செயல்படுத்தணும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சஹாபாக்கள் வந்து கேட்கிறாங்க.
இது புகாரில 3370வது செய்தியாக பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தியில காப் இப்னு ஹுஜ்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்து நான் செவியுற்ற ஒரு அன்பளிப்பை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா என்று சொல்லி அப்துர் ரஹ்மான் இப்னு அபீ லைலா அவர்களிடம் கேட்கிறார். அதற்கு அவர் ஆமா சொல்லுங்க என்று சொன்ன நேரத்துல ஹரஜ அலைனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் நம்மிடம் வந்தார்கள். ஃபகுல்னா நாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னோம், யா ரசூல் அல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, கல் அலிம்னா கைஃப நுஸல்லிமு அலைக, அல்லாஹ்வின் தூதரே உங்களுக்கு எப்படி சலாம் சொல்லணும் என்று நமக்கு தெரியும். என்ற அத்தஹியாத்துல சலாம் வரும், அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலாத்து வத்தய்யிபாத்து அஸ்ஸலாமு அலைக அய்யுவன் நபியு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது சலாம் தஹியத். அத்தஹியாத்துல வரக்கூடிய சலாத்தை சஹாபாக்கள் அறிஞ்சு வச்சிருந்தாங்க. அதனால சொல்றாங்க, கது அலிம்னா கைஃப நுஸல்லிமு அலைக, உங்களுக்கு எப்படி சலாம் சொல்லணும் என்றது நமக்கு தெரியும். ஃபகைஃப நுஸல்லி அலைக, உங்களுக்கு எப்படி ஸலவாத் சொல்ல வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேக்குறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபகூலு நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். இறைவா முஹம்மது நபிக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் நீ அருள் புரிய வேண்டும், இப்ராஹிம் நபிக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் எப்படி அருள் புரிந்தாயோ அப்படி அருள் புரிய வேண்டும் என்று நீங்கள் சொல்லுங்கள். இன்னக ஹமீதும் மஜீத், நீ புகழுக்குரியவன் கண்ணியத்துக்குரியவன். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். இறைவா முஹம்மது நபிக்கும் அவருடைய குடும்பத்துக்கு நீங்கள் அருள் புரிய வேண்டும், நீங்க எப்படி இப்ராஹிம் நபியின் குடும்பத்தாருக்கு அருள் புரிஞ்சீங்களோ அந்த மாதிரி அருள் புரிய வேண்டும். இன்னக ஹமீதும் மஜீத், நீ புகழுக்குரியவன் கண்ணியத்துக்குரியவன் என்று சொல்லி இந்த செய்தியில வருது. இந்த மாதிரி முன்ன பின்ன சில வாசகங்களோட இந்த சலவாத்து அத்தையாத் தஷஹுதுல அத்தையாத்துக்கு பிறகு நாங்கள் ஓத வேண்டிய சலவாத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல அறிவிப்புகள்ல நமக்கு கற்று தந்திருக்கிறாங்க. இதுதான் ரசூலுல்லாஹ்வுக்கு சலவாத் சொல்ற முறை. இந்த சலவாத்தை நாங்கள் அதிகம் சொல்ல வேண்டும். பொதுவாக வெள்ளிக்கிழமை என்று மட்டும் இல்லாமல் வேறு நாட்களிலும் அதிகமாக சொல்ல வேண்டும். நசாயில 1280வது செய்தியில பதிவு செய்யப்படுகிறது, மன் ஸல்லா அலைய ஸலாத்தன் வாஹிதா, என் மீது யாராவது ஒருவர் ஒரே ஒரு தடவை ஸலவாத் சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி அஸ்ர ஸலவாத்தின், அவர் மீது அல்லாஹ் தஆலா 10 முறை அல்லாஹ்வின் அருளை புரிவான். வஹுத்தத் அன்ஹு அஸ்ரு ஹதீஆத்தின், அவரிடமிருந்து 10 பாவங்கள் அழிக்கப்படும். வருஃபிஅத் லஹு அஸ்ரு தரஜாத், அவருக்கு 10 தரஜாக்கள் உயர்த்தப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அப்ப நாங்க அதிகமாக நம்முடைய வாழ்க்கையில ஸலவாத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். வெள்ளிக்கிழமை மட்டுமென்றும் இல்லாம எல்லா நேரத்திலையும் ரசூலுல்லாஹ் மீது நாங்க எந்த அளவுக்கு ஸலவாத் சொல்றோமோ அந்த அளவுக்கு நம்முடைய பாவங்கள் அழிக்கப்பட்டு நன்மைகள் தரஜாக்கள் உயர்த்தப்பட்டு நமக்கு அல்லாஹ் தஆலாவுடைய அருள் 10 மடங்கு கிடைத்து கொண்டு இருக்கும் என்றதை நாங்க பார்க்கிறோம். அதே நேரத்துல வெள்ளிக்கிழமை நாளாக இருந்தா அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருப்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அபூ தாவூதுல 883வது செய்தியாக வரக்கூடிய ஹதீஸ்ல ஹவுஸ் பின் ஹவுஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன மின் அஃலலி ஐயாமிக்கும் யௌமல் ஜும்அத்தி, உங்களுடைய நாட்கள்ல சிறந்த நாள் ஜும்ஆவுடைய நாளாகும். ஃபீஹி குலிக ஆதம், அதிலே தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள். வஃபீஹி குபில, அதிலே தான் அவர் கைப்பற்றப்பட்டார். வஃபீஹின் நஃப்ஹத்து, அதிலே தான் சூர் ஊதுதல் நிலை பெறும். வஃபீஹி ஸஅகத்து, அந்த நாளிலே தான் மக்கள் மூர்ச்சையாகுதலும் நிகழும். ஃபஅக்ஸிரு அலைஹ மினஸ் ஸலாத்தி ஃபீஹி, எனவே அந்த நாளில் என் மீது நீங்கள் அதிகமாக ஸலவாத் சொல்லுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு ஃபஇன்ன ஸலாத்தக்கும் மஅரூலத்துன் அலைய, உங்களுடைய ஸலவாத் எனக்கு எடுத்து காட்டப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. சஹாபாக்கள் கேக்குறாங்க, காலு யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, வகைஃப துஅலு ஸலாத்துனா அலைக, எங்களுடைய ஸலாத் உங்கள் மீது எப்படி எடுத்து காட்டப்படும்? வகது அறிந்த, நீங்கள் தான் மண்ணோடு மண்ணாக மக்கி போய் விடுவீர்களே என்று கேட்கிறார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஃபகால இன்னல்லாஹ அஸ்ஸ வஜல்ல, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மகத்துவமும் மாண்பும் மிகுந்த இறைவன், ஹர்ரம அலல் அர்லி அஜ்சாதல் அன்பியா, நபிமார்களுடைய உடலை மண் அரிப்பதை அல்லாஹ் தடை செய்து விட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக நாங்க செய்தியை பார்க்கிறோம். வெள்ளிக்கிழமையில அதிகமாக நாங்க ஸலவாத் சொல்லணும், ஏனைய நாட்களையும் ஸலவாத் சொல்லணும். வெள்ளிக்கிழமையில பிரத்யேகமாக அதிகமாக நாங்கள் ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத் சொல்ல வேண்டும். அது நபி வழி என்பதை நாங்கள் இந்த செய்தியிலிருந்து புரிந்து கொள்கிறோம். மேலதிகமாக நாங்கள் எப்ப ஸலவாத் சொன்னாலும் அது ரசூலுல்லாஹ்வுடைய மண்ணறைக்கு எடுத்து செல்லப்பட்டு ரசூலுல்லாஹ்வுக்கு அது எடுத்து காட்டப்படுவதாக
வேறு சில அறிவிப்புகள் இதற்கென்றே பிரத்யேகமான வானவர்கள் இந்த பூமியிலே நியமிக்கப்பட்டிருப்பதாகவும் நாங்கள் ஆதாரபூர்வமான செய்திகளை பார்க்கிறோம். அப்ப சலவாத் என்று சொன்னா அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம வஅலா ஆலி இப்ராஹிம் என்று வரக்கூடிய அந்த அத்தையாத்துல ஓதுற சலவாத்து தான் சலவாத்துடைய அசல் வடிவம். அந்த சலவாத்தை தான் நாங்கள் ஓத வேண்டும். அதே நேரத்துல இந்த நீண்ட சலவாத்தை அதிகமாக ஓதிக்கொண்டு இருப்பது சிரமமாக இருக்கலாம். அப்ப ரசூலுல்லாஹ் மேல சலவாத் அதிகமா சொல்லணும் என்று வருது. அப்படி அதிகமா சலவாத்தை சொல்வதற்கு ஏதாவது வேறு வழிகளில் சலவாத்தை சுருக்கி சொல்வதற்கு வாய்ப்பு இருக்குதான்னு பார்த்தா ஏராளமான ஹதீஸ்கள் இருக்குது. எப்படி வருதுன்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஸலவாத் சொல்வதற்கு சுருக்கமான வார்த்தையாக நபி தோழர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்திலே ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடியே பயன்படுத்தி இருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை அனுமதித்து இருக்கிறார்கள். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற ஸலவாத்தையும் அதிகமாக நாங்க என்ன செய்யலாம், ஓதலாம். ஒருத்தர் விரும்பினா ஸலாத்துல் இப்ராஹிமியா என்று வரக்கூடிய அந்த நீண்ட ஸலவாத்தையும் அதிகமாக ஓதிக்கொள்ளலாம். ஒருத்தர் விரும்பினா இந்த சுருக்கமா வரக்கூடிய ஸலவாத்தை ஓதிக்கொள்ளலாம். இந்த சுருக்கமா வரக்கூடிய ஸலவாத்துக்கு என்ன ஆதாரம் என்று கேட்டா, ஒரு முறை அல் பஹ்ஸி என்று சொல்லக்கூடிய நபி தோழர் ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சந்திக்க வர்றாங்க. அவர் சந்திக்க வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஃபகால யா ரசூல் அல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, ஸல்லல்லாஹு அலைக வஸல்லம, அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரியட்டும், அல்லாஹ் உங்களுக்கு சலாமையும் ஏற்படுத்தட்டும் என்று நபி தோழர் ஒருவர் சொல்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நேரடியாக சொல்கிறார்கள். நேரடியாக சொல்லும் போது ஸல்லல்லாஹு அலைக என்றாங்க. உங்கள் மீது அல்லாஹ் அருள் புரியட்டும், அல்லாஹ்வுடைய ஸலவாத்தை இறக்கட்டும், வஸல்லம ஸலாத்தையும் இறக்கட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நேரடியாக சொல்றாங்க. சலாமையும் இறக்கட்டும், ஸலவாத்தையும் இறக்கட்டும் என்று சொல்றாங்க. இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகரிக்கிறாங்க. நேரடியாக சொல்லும் போது ஸல்லல்லாஹு அலைக, மறைமுகமாக நாங்கள் படர்க்கையாதை சொல்லும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம என்று நாம் சொல்லலாம் என்பது இந்த செய்தியிலிருந்து நாங்க பார்க்கிறோம். இது நசாயில 2768வது செய்தியா பார்க்கிறோம். அதே போன்ற அபூதாவுதுல 1419வது செய்தியில இதே போன்ற ஒரு நபி தோழர் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பையத் செய்கின்ற நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபி தோழர் சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, ஸல்லல்லாஹு அலைக, அல்லாஹ் உங்கள் மீது அருள் புரியட்டும், அல்லாஹ்வுடைய ஸலவாத்தை இறக்கட்டும் என்று சொன்னதாக ஒரு செய்தி வருது. ரசூலுல்லாஹ் நேரடியா விழிச்சு பேசும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி என்றாங்க. படர்க்கையா சொல்வதாக இருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம ரெண்டையும் சேர்த்து சொல்லலாம் என்பதை நாங்க இந்த ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஸலவாத் சொல்லும் போது ஸலாத்துல் இப்ராஹிமியாவையும் சொல்லிக் கொள்ளலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லக்கூடிய ஷார்ட்டா வரக்கூடிய ஸலவாத்தையும் சொல்லலாம். நபி தோழர்கள் அதையும் சொல்லி இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். இது அதிகமாக எந்த நாளையும் ஓதலாம், வெள்ளிக்கிழமையில பிரத்யேகமா அதிகமா ஓதிக்கொள்ளலாம் என்றதை நாங்க விளங்கிக் கொள்கிறோம். இப்போ ஒரு சபையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் சொல்லப்படுது. இந்த பேர் சொல்வதை ஒருவர் செவியுற்றால் அவர் ரசூலுல்லாஹ்வுடைய பேரை கேட்ட உடனே ஸலவாத் சொல்லணுமா என்று சகோதரர் கேட்கிறார். அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் நாங்க எப்போது செய்மடுக்கிறோமோ அப்போதெல்லாம் ஸலவாத் சொல்ல வேண்டும் என்பதற்கு திருமிதியில 3468வது செய்தியில ஒரு செய்தி பதிவாகிறது. என்ன வருது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சொல்றாங்க, ரஹீம அன்ஃபு ரஜுலின், ஒரு மனிதனுடைய மூக்கை மண்ணு கவ்வட்டும், துக்கிர்து இன்தஹு, என்னை பற்றி அவரிடம் எத்தி வைக்கப்படுகிறது, நினைவூட்டப்படுகிறது, ஃபலம் யுஸல்லி அலைய, ஆனா அவர் என் மீது ஸலவாத் சொல்லவில்லை, அப்படி இருந்தால் அவருடைய மூக்கு மண்ணை கவ்வட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய பேர் சொல்லப்பட்டால் என்றா சொல்பவர் ஸலவாத் சொல்லணுமாண்டா அது அவசியம் இல்லை. அதை கேட்பவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை செவிமடுப்பவர் கட்டாயமாக ஸலவாத் சொல்ல வேண்டும் என்று இந்த செய்தியிலிருந்து நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். அதே போன்று திருமிதியில 3469வது செய்தியில அல் பஹீலு, ஒருவர் வந்து கஞ்சனாக இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர் என்றா அல்லதி மன் துக்கிர்து இன்தஹு ஃபலம் யுஸல்லி அலைய, அவரிடத்தில் என்னை பற்றி எத்தி வைக்கப்படுகிறது, ஆனால் அவர் என் மீது ஸலவாத் சொல்லவில்லை, அவன் கஞ்ச பயல் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் பத்தி எத்தி வைக்கப்பட்டால்
எத்தி வைக்கப்பட்டால், ஒருவரிடம் எத்தி வைக்கப்பட்டால், எத்தி வைக்கப்படுபவர் கட்டாயம் ஸலவாத் சொல்ல வேண்டும். எத்தி வைப்பவர் சொல்ல வேண்டுமான்னு கேட்டா, எத்தி வைப்பவர் விரும்பினா சொல்லலாம், கட்டாயமா சொல்லியே ஆகணும் என்றது இல்லை. ஏனென்றால் சில நேரங்கள்ல சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுடைய பேரை சொல்லும் போது ஸலவாத் சொல்லியும் சொல்லி இருக்கிறாங்க, ஸலவாத் சொல்லாமலும் சொல்லி இருக்கிறாங்க. அப்ப அது ரெண்டு நிலையில உள்ளது. சொல்லியும் சொல்லலாம், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் என்றும் சொல்லலாம், முஹம்மது அவர்கள் கூறியிருக்கிறார்கள் என்றும் சொல்லலாம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் வரும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதை சேர்த்துதான் சொல்லணும் என்றது இந்த ஹதீஸ் சொல்லல. இந்த ஹதீஸ்ல ரசூலோட பேர் வேறொருத்தர் சொல்றாரு, கேட்டவர்கள் கட்டாயம் ஸலவாத் சொல்லணும் என்று வருது. ஆனா ஒருத்தர் பேசும்போது முஹம்மது என்று மொட்டையா பேசாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றதை சேர்த்து சொன்னால் அது பிரச்சனை கிடையாது. அது மார்க்கம் ரசூலோட பேரை, ரசூல்லா மீது நாங்க எப்போதும் ஸலவாத் சொல்லலாம்னு சொல்லுது. அந்த அடிப்படையில பேசுபவரும் ரசூலோட பேரை சொல்லும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லலாம், அல்லது பொதுவாக ரசூலுல்லாஹ்னு சொல்லிட்டு போலாம், முஹம்மது அவர்கள் என்றும் சொல்லிட்டு போலாம். அது ரசூலுல்லாஹ்வை நாங்க இழிவுபடுத்தினதாக வராது. ஏனென்றால் ஒரு முறை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஜனாசாவை வச்சிருக்கிற நேரத்துல ரசூலுல்லாஹ் மௌத்தா போனாங்களா இல்லையான்னு சந்தேகம் வருது. அந்த நேரத்துல அபூபக்கர் அவர்கள் ஹஜ்ஜுக்கு போயிட்டு இருந்தாங்க. அவங்க மக்காலுக்கு திரும்பி வர்றாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய முகம் மூடப்பட்டு இருந்தது. அதை விலகி விட்டு ரசூலுல்லாஹ்வுடைய நெத்தியில முத்தமிட்டு திபுத்த ஹய்யம் வ மய்யிதா, நீங்க உயிரோடு இருக்கும் போது நறுமணம் கமிழ்ந்தீர்கள், மரணித்த நிலையிலும் நறுமணம் கமிழ்கிறது என்று சொல்றாங்க. சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மரணித்து விட்டார்கள் என்பதற்கான வசனங்களை அடுக்கிறாங்க. இன்னக மையித்துன், நீங்கள் மரணிக்க கூடியவர்கள், வ இன்னஹும் மையித்தூன், அவர்களும் மரணிக்க கூடியவர்கள் தான், வமா முஹம்மதுன் இல்லா ரசூல், முஹம்மது அவர்கள் தூதரை தவிர வேறு இல்லை, கது ஹலத் மின் கப்லிஹி ருசுல், அவருக்கு முன்னால் தூதர்கள் மரணித்து விட்டார்கள், அஃப இம்மாத அவு குத்தில இன்கலப்தும் அலா அகாபிக்கும், இவர் மரணித்து விட்டாலோ கொலை செய்யப்பட்டு விட்டாலோ வந்த வழியில் திரும்பி சென்று விடுவீர்களாண்டு அந்த வசனங்களை எல்லாத்தையும் அடுக்கிறாரு. அடுக்கிட்டு சொல்கிறார், மக்களே, மன்கான யஅபுதுல்லாஹ், யார் ஒருவர் அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குகிறீர்களோ, ஃபஇன்னல்லாஹ ஹய்யுன் கய்யூம், அல்லாஹ் என்றென்றும் உயிருடன் இருப்பவன். மன்கான யஅபுது முஹம்மதன், அந்த இடத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்றாங்க, யார் ஒருவர் முஹம்மதை வணங்குகிறார்களோ, ஃபஇன்ன முஹம்மதன் கத் மாத், முஹம்மது அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்பதை அறிந்து கொள்ளட்டும் என்று சொல்றாங்க. அப்பதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யோசிக்கிறாங்க, நான் மரணிக்கவில்லை என்று சொன்னது தவறா போச்சு என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் தெளிவு கிடைக்குது. இந்த இடத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஃபஇன்ன முஹம்மதன், முஹம்மத் மரணித்து விட்டார், ரசூலுல்லாஹ்வுடைய பேரை சொல்லும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றோ அல்லது அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் என்று சொல்லக்கூடிய ஸலாத்துல் இப்ராஹிமியாவையோ கட்டாயம் சொல்லியே ஆகணும் என்று இருந்தா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படி சொல்லி இருப்பார்களா? சொல்லியிருக்க மாட்டாங்க. வெறுமனே பேரை மட்டும் சொல்லியிருப்பாங்களா? சொல்லியிருக்க மாட்டாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சம்பந்தப்பட்ட செய்தியை நாங்க புகாரியில 1242வது செய்தியாக பார்க்கிறோம். அதே போன்று அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முஹம்மது என்று நேரடியாக அழைத்து விரித்து பேசி இருக்கின்ற செய்தி புகாரியில 5228வது செய்தியை நாங்க பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீ எப்போது என்னை குறித்து திருப்தியுடன் இருக்கிறாய் அல்லது எப்போது நீ என் மீது கோபத்துடன் இருக்கிறாய் என்று எனக்கு நன்றாக தெரியும், நான் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறேன் என்று ரசூலா சொல்றாங்க. அதை எப்படி நீங்க அறிஞ்சு கொள்வீங்க என்று ஆயிஷா நாகி ரசூலுல்லாஹ்விடம் கேட்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீ திருப்தியுடன் இருக்கும்போது முஹம்மதுடைய அதிபதி மீது சத்தியமாக என்று கூறுவாய். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இரக்கமா பாசமா கோபம் இல்லாம இருக்கிற நேரத்துல எப்படி ஆயிஷா நாயகி சத்தியம் செய்வாங்கன்னு சொன்னா, முஹம்மதின் இறைவன் மீது சத்தியமாக என்றுதான் நீ சத்தியம் செய்வாய். அதே நேரத்துல வைதா குந்தி அலைய கல்பா, என்னோடு நீ கோபத்துடன் இருந்தால் நீ எப்படி சத்தியம் செய்வாய்? குல்தி லா வரப்பி இப்ராஹிம், இல்ல இப்ராஹிமின் இறைவன் மீது சத்தியமாக என்று சொல்வாய். இந்த வெற்றி நான் நீ என்னுடன் கோபத்துடன் இருக்கிறாயா, திருப்தியோடு இருக்கிறாயா, இரக்கமா இருக்கிறாயா என்றதை நான் விளங்கிக் கொள்வேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதா வருது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னிலையிலும் ரப்பு முஹம்மதின் ரப்பி முஹம்மதின், முஹம்மதின் இறைவன் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லி இருக்கிறாங்க. அந்த ஸலவாத்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்களா? சொல்லல.
சலவாத் சொல்வது ரசூலுல்லாவுடைய பெயரை பயன்படுத்தும் ஒருவர் கட்டாயமா சொல்லியே ஆகணும் என்பது விதியாக இருந்திருந்தால் ரசூலா கண்டிச்சிருப்பாங்க. நீ வரப்பி முஹம்மதின் என்று சொல்லக்கூடாது, வரப்பி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லியிருக்க வேண்டும் என்று கண்டிச்சிருப்பாங்க. இது போன்ற ஏராளமான சான்றுகள் இருப்பதை பார்க்கிறோம். அப்ப ரசூலுல்லாவுடைய பெயரை உச்சரிப்பவர் சலவாத் சொல்வது சிறந்தது. கட்டாயம் சலவாத் சொல்லி ஆகணும் என்றா கட்டாயம் சலவாத் சொல்லி ஆகணும் என்பது இல்லை. ஆனா ரசூலோட பேரை யாரு செய்யப்படுக்கிறார்களோ அவர்கள் கட்டாயமாக சலவாத் சொல்லி ஆகணும் என்பதை நாங்கள் இந்த செய்திகளை ஒன்றிணைத்து பார்க்கும் போது நமக்கு விளங்கக்கூடிய பதிலாக இருக்கிறது. அதே நேரத்துல ஒரு சபையில் ஒருவர் பயான் பண்றாரு, அவர் ரசூலுல்லான்னு பல தடவை பேசுவாரு. இப்படி அவர் சொல்லும் போதெல்லாம் சபையில ரசூலோட பேரை கேட்பவர்கள் எல்லாம் ஒவ்வொரு நேரமும் சலாத்துல் இப்ராஹிமியாவையோ அல்லது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதையோ மீண்டும் மீண்டும் சொல்லி கொண்டிருந்தா சலவாத் சொல்றதுக்கு நேரமாகுமே தவிர பயான்ல என்ன சொல்றாங்கன்றது கேட்கறதுக்கு முடியுமாக வேண்டாம், முடியாம போகும். இதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பொதுவான பிரத்யேகமான அனுமதியை தர்றாங்க. ஒரு பயானாக இருந்தா அதுல ரசூலுல்லாஹ்வோட பேர் ஒரு தடவை சொல்லப்பட்டால் ரசூலுல்லாஹ்வோட பேர் சொல்லப்படும் எல்லா சந்தர்ப்பத்திலும் சலவாத் சொல்லாமல் ஒரு தடவை சலவாத் சொல்லி கொண்டாலே போதும் என்பதற்கு ஆதாரம் கிடைக்குது. இது அஹ்மதுல 9888வது செய்தியாக பதிவு செய்யப்படுது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி. ரசூலா சொல்றாங்க, மா ஜலஸ கௌமுன் மஜ்லிஸன், ஒரு சமூகம் ஒரு சபையில உட்கார்ந்து லம் யذ்குரு ஃபீஹி ரப்பஹும், அல்லாஹ்வை தனது இறைவனை நினைவு கூறாமலும் வை ஸல்லூ ஃபீஹி அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியின் மீது ஸலவாத் சொல்லாமலும் இருந்தால் இல்லா கான அலைஹிம் திரத்தன் யௌமல் கியாமா, கியாமத் நாள்ல அவர்களுக்கு இதனால் ஒரு இழப்பு ஏற்படும் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஒரு செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய பேரை ஒரு சபையில அல்லாஹ்வை நினைவு கூறாமல் இருக்கிறாங்க, ரசூலோட பேரை சொல்லி சலவாத் சொல்லாம இருக்கிறாங்க, அவங்களுக்கு தான் இழப்பு ஏற்படும். அல்லாஹ்வோட பேரை சொல்லி அல்லாஹ்வை நினைவு கூறுற ஒரு சபையில ரசூலோட பேர் சொல்லப்பட்டு ஒரு தடவை சலவாத் சொன்னாலும் அது போதுமானது என்று இந்த ஹதீஸ்ல வாசகங்களில் இருந்து நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். அப்ப சலவாத் சம்பந்தமாக அந்த சகோதரர் கேட்ட கேள்விக்கு பதிலாக சலவாத்தை நாங்கள் எப்போதும் எந்த நேரத்திலும் சொல்லலாம். சலாத்துல் இப்ராஹிமியாவை சொல்றது சிறந்தது, அல்லது சுருக்கமா சொல்றதாக இருந்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லிக் கொள்ளலாம். அதை எல்லா நாட்களிலும் சொல்லலாம். வெள்ளிக்கிழமையில சொல்வது சிறந்ததாக இருக்கிறது. இது வெள்ளிக்கிழமையிலும் ஏனைய நாட்களிலும் ரசூலுல்லாஹ்வுடைய பேர்ல சலவாத் சொல்லும் போது அதை ரசூலுல்லாஹ்வுக்கு எத்தி வைப்பதற்காக பிரத்யேகமாக ஒரு வானவர் நியமிக்கப்படுகிறார்கள். அந்த வானவர் ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த சலவாத்தை எத்தி வைப்பதாக நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். அதே போன்று இந்த சலவாத்தை ரசூலுல்லாஹ்வுடைய பேரை உச்சரிப்பவர் கட்டாயம் சொல்லி ஆகணும் என்பது இல்லை. ஆனால் கட்டாயமாக ரசூலோட பேர் எத்தி வைக்கப்படுகின்ற நேரத்தில் ரசூலோட பேரை செய்மெடுப்பவர் கட்டாயமாக சலவாத் சொல்லணும். ஒரு சபையில எத்தனை தடவை ரசூலோட பேர் வந்தாலும் ஒரு தடவை ரசூலுல்லாஹ்வுக்கு சலவாத் சொன்னால் போதுமானது என்பதுதான். அந்த சகோதரி ஒரு கேள்வியில ஃபிட் பண்ணி 5 கேள்வி கேட்டாங்க. அந்த 5 கேள்விக்கு பதிலாக நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம். எனவே இந்த வாரத்திற்கான கேள்விகள் இத்தோடு நிறைவு பெறுகிறது, முடிவடைகிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் நீங்கள் கேட்டிருக்கக்கூடிய ஏனைய கேள்விகளுக்கு வரிசையின் அடிப்படையிலே குர்ஆன் சுன்னா ஒளியிலிருந்து விளக்கங்கள் தரப்படும் என்பதை கூறிக்கொண்டு விடை பெறுகிறோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.